بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இவர்கள் சொல்லக்கூடிய இஜ்மாவும் கியாசும் அபத்தமானது என்பதை நாம் நிரூபித்துக் கொண்டு வருகிறோம். நாம் வைத்த எந்த விஷயங்களுக்கும் அவர்களிடமிருந்து சரியான எந்த பதிலும் வரவில்லை. சொன்னார்கள், முன்னால் பார்க்க வேண்டும், பின்னால் பார்க்க வேண்டும், அப்படியெல்லாம் பார்த்துதான் அதை விளங்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதை நீங்க மட்டுமா சொல்றீங்க? இந்த மதுரை ஆபாசம் இருக்குது, அசிங்கம் இருக்குன்னு நாங்க காலங்காலமா சொல்லிட்டு இருக்கோம். அதற்கெல்லாம் நீங்க வெளியில் சொன்ன பதில் என்ன? முன்னால் பார்க்க வேண்டும், பின்னால் பார்க்க வேண்டும் என்பதுதான். அதை முடிவு செய்யறதுக்கான விவாதத்தை வந்திருக்கிறோம். இங்கே வந்து அதை சொன்னா நிறுவீங்க. முன்னாடி வந்து இப்படி இருக்குது, நீங்க தப்பா வழங்கிட்டீங்க, பின்னாடி இந்த மாதிரி இருக்குது, நீங்க அதை விட்டுட்டீங்க, அதை நிறுவீங்க. அதை நம்பிக்காமல் இவர்கள் மறுப்பலாம் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இஜ்மாவுக்கு வரைவிலக்கணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நாங்களே இஜ்மாவுக்கு வரைவிலக்கணம் ஏற்கனவே சொல்லிட்டோம். இஜ்மாங்கிறது குப்பை, இப்ப இஜ்மாங்கிறது ஆபாசம், அசிங்கம், திருக்குத்தனம், இதான் வரைவிலக்கணம். ஆனா நீங்க இஜ்மாவுக்கு ஒழுங்கான வரைவிலக்கணத்தை சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு கருத்து இருக்கக்கூடிய இந்த 4 அடிப்படை ஏற்றுக்கொண்டவர்களிடத்துல இஜ்மாவுக்கு ஒழுங்கான விளக்கமே இல்லை. இஜ்மா விஷயத்தில் 1000 குழப்பங்கள், 1-2 குழப்பம் கிடையாது. இந்த கேள்வியெல்லாம் பட்டியல் வரப்போகுது. ஒவ்வொருக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டும். என்ன, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டால் இஜ்மா ஆகுமா, அல்லது நபிகளுக்கு பிறகு? இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். இஜ்மாவுல பலவாறு உணர்வு வைத்திருக்கிறீர்கள், குழப்பங்கள் நிறைய இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி முடிவெடுத்தால் அது இஜ்மாவா, அல்லது அவர்கள் ஒரு நாள் மாற்று கருத்து தெரிவித்தாலும் இஜ்மா ஆகாதா, அல்லது இஜ்மா ஆகுமா? சரி, சஹாபாக்களுக்கு அடுத்து சஹாபாக்கள் முடிவு செய்யல, அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு விஷயத்தை முடிவு செய்தால் அது இஜ்மாவா? அறிஞர்கள் யாரா என்பதை அதை எப்படி முடிவு செய்வது? யார் தலைமையில் இஜ்மாவை முடிவு செய்வது? நபிசுல்லாஹு காலத்தில் இஜ்மா இருந்ததா? ஒரு காலத்தில் இஜ்மா இருக்குது. தாபீன்களுடைய காலத்தில் இஜ்மா இருக்குது. அதற்கு பின்னால் வந்தவர்கள் தாபீன்கள் எடுத்த முடிவை மாற்றி விடுவார்களா? அப்படி மாற்றினால் அது இஜ்மாவாகுமா? முற்காலத்தில் இருந்த ஒரு இஜ்மாவை பிற்காலத்தில் உள்ளவர்கள் மறுத்தால் அதனுடைய நிலை என்ன? மறுத்தவர்களுடைய நிலை என்ன? இஜ்மா என்பது அனைத்து மதுவங்களும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தால்தான் இஜ்மாவா, அல்லது தனித்தனி மதுவங்களாக சேர்ந்து சாமி மதம் ஒரு இஜ்மா, ஹனபி மதம் ஒரு இஜ்மா, இப்படி தனித்தனியாக இஜ்மாவை மதுவங்கள முடிவு செய்யலாமா? இஜ்மாக்கள் எந்தெந்த விஷயங்கள் வரும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம் என்று சொன்ன விஷயத்தை இஜ்மா ஹலால் ஆக்கிவிடுமா? நபிகள் அவர்கள் ஹலால் என்று சொன்ன விஷயத்தை இஜ்மா ஹராம் ஆக்கிவிடுமா? நபிகள் அவர்கள் பருவ கடமை என்று சொன்ன விஷயத்தை இஜ்மா கடமை இல்லை என்று சொல்லுமா? நபிகள் அவர்கள் கடமை இல்லை என்று சொன்ன விஷயத்தை இஜ்மா கடமை என்று சொல்லுமா? அதுல இஜ்மாங்கிறது கடமையான விஷயங்கள் மட்டும்தான் வருமா, இல்ல முபாஹான விஷயங்கள், அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள், சுன்னத்துகள், நபிகள், உபரியான வழக்கங்கள், இதுல இஜ்மா வருமா? எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். இந்த கேள்வி ஏன் கேட்கிறோம்? இதெல்லாம் குழந்தைகள். இதுல இஜ்மா வருகிறாரு சொல்றாரு, அது இஜ்மாங்கிறாரு, அதில் அவர் வருகிறாரு, இவர் வருகிறாரு, 1000 குழப்பங்கள் இந்த இஜ்மாவுல. அதே மாதிரி இந்த இஜ்மாவை ஏன் செய்ய வேண்டும், எதற்கு செய்ய வேண்டும்? நீங்க சொன்னீங்கல்ல, இந்த சமுதாயத்துல முதுகலைஞர்கள் ஒன்றுபட்டால் இஜ்மானே, அது வந்து இப்பயுமா இனி வரக்கூடிய காலத்திலேயுமா? இஜ்மாவுக்குரிய அளவுகள் என்ன? அந்த அளவுகள்ல எல்லோரிடத்திலும் இஜ்மா இருக்கிறதா? இஜ்மா அடிப்படையில் நீங்கள் எடுத்த பட்டியலை சொல்லணும். இஜ்மான்னு சொல்றீங்கல்ல, நாங்கள் இஜ்மாவின் அடிப்படையில் இவ்வளவு விஷயங்களை முடிவெடுத்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்து சகோதரர் கேட்டார்கள், குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஏன் நீங்கள் நிரூபிக்கவில்லை? தெளிவாக சொன்னோம். நாங்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து நிரூபிப்போம். 2 நாள் விவாதம் இருக்கிறது. முதலிலே நீங்கள் ஏற்றுக்கொண்ட இஜ்மாவிலிருந்து அது பொய்யானது, தவறானது என்பதை எல்லா மக்களுக்கும் விளங்கக்கூடிய வகையிலே நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து வருவோம், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இருந்துச்சாலும் அது பொய், அதிகம் என்பதை நாங்கள் நிரூபிப்போம். அடுத்து கேட்டாங்க,
சொன்னாங்க. அதாவது எந்த ஒரு கேள்விக்கு ஒழுங்கான பதிலை அவர்களிடத்தில் பார்க்க முடியல. ஹஜ் உள்ள ஒரு பெண்மணி தங்களை அந்த கல்வியுடைய உறுப்பை உழைத்துக் கொண்டால் அவருடைய ஹஜ்ஜி முடியும் என்றுதானே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்ன பதிலா? அப்ப ஒரு ஆண் நாட்டோட போய் சேர்ந்த அவன் ஹஜ்ஜி முடியாது எழுதிருக்கீங்க, அது என்ன பண்ணுது? முடியும் எழுதி வச்சுட்டோம், அதனால முடியும் எழுதிட்டோங்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்ப ஒரு ஆண்களை நாட்டோட பள்ளியோட போய் சேர்ந்தா அவன் ஹஜ்ஜி முடியாது. அப்படி இருக்கு என்ன? இது என்ன சட்டம்? இது இமாம் கியாஸ் இல்லைன்னா அதில் எழுதி வச்சிருக்கிறீங்க, குப்பைன்னு சொல்லி ஒதுக்குங்க. சரி, ஹஜ்ஜி முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, ஒரு பெண்ணுடைய ஹஜ்ஜி முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது எதுக்கு சொன்னாங்க? காரணம் அதுல இருக்குது. ரொம்ப இளைஞர் தனிப்பது வேலைகிட்ட சேர செஞ்சுட்டா அதனால ஒரு ஹஜ்ஜி முடியும் என்று சொல்லி இருந்தா அதையாவது பரிசீலனை செய்யலாம். அதுக்கு காரணம் சொல்றாங்க, ஏன் அவருடைய ஹஜ்ஜி முடியும் என்று சொன்னால் அந்த கல்வியை உறுப்பை அவர் உழைக்கும் போது அவருக்கு முழுமையான இன்பம் கிடைக்கிறது. அதான் காரணம். என்ன காரணம்? அவருக்கு முழுமையான திருப்தி கிடைக்கலையா? முழுமையான திருப்தி கிடைச்சிருந்தா அப்ப இந்த மாதிரி அதிகங்களை எழுதி இதற்கு நீ பதில் சொல்லணும். தௌஹீத் ஜமாத்துடைய குர்ஆன் எது அப்படின்னு கேட்டாங்க. அதுல காபாவை இந்த குர்ஆன் வந்து நிர்மிக்கணும், சஃபா மர்வா எல்லாருக்கும் ஒரே பதில் தான். ஒரு அடிப்படையான விஷயத்தை இவர்கள் விளங்கவில்லை. நீங்க இஸ்மா என்ன சொல்றீங்க? மார்க்கத்துடைய மூல ஆதாரம் சொல்றீங்க. அந்த இஸ்மா வச்சு மார்க்கத்துடைய மசாயங்கள் சட்டத்திட்டங்கள் அல்லாதவர்கள் எல்லாத்தையும் உருவாக்கி கொள்ளலாம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். நீங்க கேட்ட கேள்விக்கு அதுக்கு ஏதாவது சம்மதம் இருக்குதா? குர்ஆன் சொல்றோம். ஆமா, இது என்ன சஹாபாக்கள் அவங்களுடைய அந்த எல்லோருடைய கருத்தும் குர்ஆன் இருக்கிறது. அவங்களெல்லாம் கூடி ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாத ஒரு விஷயத்தை நம்மளாம் குர்ஆன்ல சேர்த்து கொடுப்போம். அல்லாஹ் சொன்னது எந்த அவர்கள் முடிவெடுத்தார்களா? எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் என்று சொன்னார்களோ அதை மக்களுக்கு அவர்கள் சேர்த்துட்டார்களா? நீங்க சொல்றது இஸ்மா என்ன? குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்காது. அப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களையும் ஹலாலையும் நாங்கள் உருவாக்குவோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். குர்ஆனுக்கு இஸ்மா என்று சொல்கிறீர்களே, அது அப்படி விஷயமா? சஹாபாக்கள் ஒன்னா கூடி அல்லாஹ் சொன்னதை நமக்கு கொடுக்கிறாங்களா? ரசூலுல்லாஹ் குர்ஆன் சொல்லாத விஷயத்தை அவர்களால் ஒன்று கூடி நமக்கு சொல்லிவிட்டார்களா? எதை மார்க்கம் அல்லாஹ் அவங்களுக்கு சொன்னாங்களோ ரசூலுல்லாஹ் எடுத்து வச்சாங்களோ அதை அப்படியே அவங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு புள்ளியை கூட அவர்கள் சேர்க்கவில்லை. அது இல்லாத ஒரு சட்டத்தை சேர்க்கல, இருக்கிற வசத்தை நீக்கல. அப்ப மார்க்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சபா மர்வா அந்த விஷயம் தான். சபா மர்வா எது என்று சொன்னால் அது தகவல். அது மார்க்க சட்டத்தை பின்பற்றது என்று வராது. எப்ப சொல்லலாம்? சபா மர்வா என்று சொல்லிட்டு அந்த சபா மர்வால நீ இப்படிதான் ஹஜ் செய்யணும், இப்படி செஞ்சா ஹஜ் கூடும், இப்படி செஞ்சா ஹஜ் கூடாது என்று சொன்னால் இது மார்க்கத்தை கையெடுப்பது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையெடுக்கிறார்கள், மார்க்க சட்டத்தை உருவாக்குகிறார்கள் என்ற அடிப்படையில் அதை தவறு சொல்லணும். இது வாயில் காபா என்று சொன்னால் இது கருத்து தானே, இது தகவல் தானே. இந்த விஷயத்தை மாற்றத்தில் சொன்னாங்க ஆகும். அப்ப இந்த அடிப்படையான விஷயங்கள் கூட இருந்தார்கள் பெரிதாக கேள்வி கேட்பதை போன்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் பேசிய சகோதரர்கள் பல உதாரணங்களை காட்டினார். ப்ளூ கலர் பேனா, சோப்பு கலர் பேனா, சோப்பு மாறுது, அது அப்போது வெங்காயம் உரியுது, ஒண்ணுமே இல்லை. இதான் குர்ஆன். அவங்க கேட்டா ஒழிக்கிறாங்க, குர்ஆன்ங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. இது ஏதாவது நமக்கு ஏதாவது புரியுச்சா? இதை கேட்கும்போது எனக்கு இந்த ஊர்ல ஒரு அன்புடைக்கு ஒரு ஊர் இருக்கு, அதான் எனக்கு நினைவு. எந்த இடத்துக்கு இது இந்த மாதிரி குர்ஆன் வெங்காயம் பேனா பச்சை கலர் பேனா இஜிமா இருக்குன்னு ஆரம்பமா? எடுத்துக்காட்டுக்கு புது கலர் பேனா அப்படின்னு சொன்னா இது இஜிமாவுக்கு குர்ஆன்ல உள்ள ஆதாரம், ஹதீஸ்ல உள்ள ஆதாரம் அப்படின்னு நிரூபிக்கிறது இல்லாமல் கேட்டுக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. இது என்னன்னு எங்களுக்கு ஒண்ணு வளர மாட்டேங்குது. என்ன ஆதாரத்தை நிரூபிக்கணும்? அவங்க இஜ்மா கியாஸ் இருக்கிறது என்பதற்கு குர்ஆனில் இருந்து ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல இருந்து காட்டணும். புது கலர் பேனாவையும் பச்சை கலர் பேனாவையும் வெங்காயத்தை எடுத்து வந்து காட்டக்கூடாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லில் இருந்து காட்டுங்க சொன்னோம். எத்தனை கேள்விகள் இதற்கு முன்னால் எடுத்து வச்சோம். ஆய்வாளர்கள் ஒன்று சேர்ந்து முடிவு பண்ணு சொன்னீங்களே, எந்த ஊர்ல போய் உட்கார்ந்து முடிவு பண்ணாங்க? எந்த ஊர்ல உட்கார்ந்து இதை காப்பத்துள்ளா சபா மர்வான்னு முடிவு பண்ணி சொன்னாங்க. இஜ்மா சொன்னீங்களே, இது காட்டுங்க. வேற சமயம் மூவின்னு நம்ம சொன்னாங்க.
மூமின்கள் என்றால் இந்த இதுல இருக்குது, நீங்க முன்னால் உள்ள சொல்றீங்க பின்னால் உள்ள சொல்றீங்க என்று நாம் அவர்கிட்ட கேட்டா அதுக்கு பதில் இல்லை. அவர் கேட்டா படிச்சு பாருங்க தலைப்பு, படிச்சு காட்ட வேண்டியதான என்ன, படிச்சு காட்ட தெரிஞ்சிடும். தலைப்பு வேறு நிலைப்பாடு வேறு. அது ஒரே வாசகத்துல நம்ம எழுதிருக்கணும். இஸ்லாத்தின் அடிப்படை மூல ஆதாரம் எது? ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடுங்கிறத கீழே இருக்கு. தலைப்பு தனியாக இருக்கு, நிலைப்பாடு தனியாக இருக்கு. இல்லை தலைப்புட என்னத்தை பேசணுங்கிறத நிலைப்பாடுங்கிறது. இதுக்குள்ள என்னத்தை பேச முடியும்? அது பேசும்போது கையெழுத்து போடும் போதே எடுத்துருக்கு. ஆகா மாட்டிக்கு போவே இப்படி அதிகமா பேசுற என்ன சொல்றது அப்போ உதாரணம் இருக்கணும். இப்போ எங்களுக்கு இது கிடையாது, நாங்க அதை பத்தி பேச மாட்டோம். எங்க நிலைப்பாடு என்ன? இஜ்மாக்கு கூடாது இல்லைங்கிறத மறுப்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுதான் நாங்க என்ன செஞ்சுட்டோம், அசிங்கங்களை ஆபாசங்களை சொல்லியிருக்கோம். நிறைய இருக்கிறதுனால நான் அதிகமா விடுபட்டதுக்கு தான் அடுத்த வரிசையா சொல்லுவோம். அடுத்தது அடுத்ததாக இந்த மல்கபு குப்பைகள் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த குப்பைகளில் அற்புதமான சட்ட நூல்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சட்ட நூல்கள் என்று ஏற்றுக் கொண்டிருக்கிறார்களே, அந்த சட்ட நூல்களில் அற்புதமான ஒரு சட்டத்தை பதிந்திருக்கிறார்கள். என்ன சட்டம் தெரியுமா? ஒருவன் விபச்சாரம் செய்துவிட்டான், ஒருத்தரோட ஒருத்தன் விபச்சாரம் செய்துவிட்டான். விபச்சாரம் செய்துவிட்டால் அவனுக்கு என்ன தண்டனை என்பது தொடர்பாக ஒரு சட்டம். விபச்சாரம் செஞ்சுட்டு சம்பந்தப்பட்ட பொம்பளைய இவர் என்னுடைய மனைவி விபச்சாரம் செஞ்சாச்சு, அவளோட இருந்துட்டு வந்தாச்சு, கை களமா பிடிச்சிட்டாங்க, மாட்டிக்கிட்டதுக்கு பிறகு இவன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டா அவனுக்கு தண்டனை இல்லை. அது மட்டும் இல்ல, எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது வலவுக்கான மிக இம்ராத்தி இவர் என்னுடைய மனைவி அவ அமத்தி அல்லது என்னுடைய அடிமை என்று சொன்னால் லா ஹத்த அலைஹி அவருக்கு தண்டனை கொடுக்க கூடாது. அப்ப உலகத்தை எவனாலும் இருந்து போறாங்க. இஸ்லாத்துல விபச்சாரத்துக்கு எப்படிப்பட்ட தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது? இப்ப அதுக்கு ஐடியா சொல்லிக் கொடுக்குறாங்க. விபச்சாரம் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த தண்டனை தெரியுமா? பேசாம பொட்டாட்டின்னு சொல்லிடு. மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு யாரையாவது யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல நல்லா ஒத்துக்குருவோம். இத ஒருத்தவங்க விபச்சாரம் செஞ்சுட்டான், ஒரு கை கிழமை மாட்டியாச்சு, வேறு கொண்டாச்சு. அது மட்டும் இல்ல, எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் தெரியுமா? அதை சொல்லிட்டு சொல்றாங்க, லவ் இதா அன்னஹா ஜௌஜத்துஹு ஃபலா ஹத்த இன்கான ஜௌஜத்தன் லில். அவன் மாட்டிக்கிட்டதுக்கு பிறகு இவன் என்னுடைய மனைவின்னு சொல்லிட்டான், ஆனா அவன் அடுத்தவன் கொண்டாச்சு. அப்படி இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கு ஒரு கொண்டாட்டி ரெண்டு பேர் எப்படி பாயிண்ட் சொல்லுங்க. அவனுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மாட்டிக்கிட்டான். உதாரணத்துக்கு போலீஸ்காரன் வர்றாரு, போலீஸ்காரன் கொண்டாட்டினா விபச்சாரம் மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டதோட இந்த விபச்சாரம் செஞ்ச இவன் என் கொண்டாட்டி, இப்ப அவன் கொண்டாட்டியா இவன் கொண்டாட்டியா? விபச்சாரம் செய்து மாட்டிக்கொண்டால் அதுக்கு அற்புதமான சட்டம் என்ன? கொண்டாட்டி சொல்லிட்டு போவோம். இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சட்டமா இது? இதைத்தான் நீங்கள் சட்ட புத்தகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இதைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்களா? சொல்லுங்க. எல்லாத்தையும் போய் இங்க வந்து உட்கார்ந்து என்ன செய்யறாங்கன்னா சேல்ஸை போராடிட்டு இருக்காங்க. கேட்டா இஜ்மா கியாஸுக்கு நீங்க வரைவிலக்கணும் சொல்லுங்க. நாங்க சொல்றோமா நீங்க சொல்றோமா? சேல்ஸை போல் நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நாங்க 26க்கு மேற்பட்ட கேள்விகள் இஜ்மாவில் மட்டும் கேட்கப்பட்டிருக்கிறது. இஜ்மாண்டா என்ன இந்த தொடர்பாக இப்ப ஸ்லைட்ல போட்டாங்க. மொத்தம் 26 கேள்வி. அதை தெளிவுபடுத்துங்க. கடைசி வரைக்கும் தெளிவுபடுத்த முடியாது. யார் செஞ்சா இஜ்மா அதை தெளிவுபடுத்திட்டு அடுத்த விஷயத்துக்கு சொல்லுங்க. சகோதரர்களே, இந்த காபத்துல்லா அரப்பா இதெல்லாம் நாங்க இஜ்மாவை தான் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறாங்க. கணினியை அமெரிக்காவை கண்டுபிடிச்சார், பாஸ்போர்ட் நாம இந்தியாவை கண்டுபிடிச்சார். அந்த மாதிரி இவங்க எந்த படகுல போய் எந்த கப்பல்ல போய் அரப்பாவை கண்டுபிடிச்சாங்க? நபிகள் நாயகம் சொன்னாங்க, தகவல் சொன்னாங்களா? ஏன் நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சபா மருவான் காத்திரிகள் சொன்னாங்க, அது நீங்க இஜ்மா பண்ண சபா மருவாவா அல்லது அவங்க இஜ்மா பண்ண சபா மருவாவா? காத்திர சபா மருவா சொன்னாங்கல்ல, அவங்க எப்படி சொன்னாங்க? காத்திரர்கள் சபா மருவா நபிகளை ஏற்றிட்டாங்க. அவங்க எந்த சபா மருவா மத்தியில ஓடினாங்களோ அங்கதான் ஓடினாங்க. அப்ப இது நீங்க எப்படி இஜ்மா கண்டுபிடிச்சே காட்டணும். அது மாதிரி குரான் சொன்னீங்க, குரான் நாங்களே இஜ்மா கண்டுபிடிச்சேங்கிறீங்க. சஹாபாக்கெல்லாம் அவங்கள வார்த்தையை போடுவாங்க, அவுலியாக்கள் கதை இருக்கு, நாங்க எடுத்து வைப்போம், அவதான் குரான் இல்லாத ஓடுனாரு. அந்த மாதிரி அவங்க சொந்தமா எடுத்து குரான் சொன்னாங்களா, அது அவங்கள சொந்தமா கண்டுபிடிச்சு சொன்னாங்களா? நபிகள் நாயகனை குரான் என்று சொன்னார்கள் என்று சொல்லி சொன்னாங்களா? ஏன் தடுமாறீங்க? பெரியவங்க ஆதிக்கலா இருக்கீங்க, உலமாக்களா இருக்கிறீங்க, இஜ்மா கியாஸை நிரூபிச்சிருக்கீங்கன்னு பார்த்தோம்.
ஒண்ணு அவங்க வச்ச வாதம் பாருங்க, ஒரு வாதம் இல்ல. சுபஹானல்லாஹ், லைவ் போயிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப முறையா நீங்க கைது சபையில மூணுன்னு சொன்னீங்க, அந்த ஆயத்துல எங்க இஜ்மா எங்க இருக்குது, அந்த ஆயத்தை வந்து எப்படி இஜ்மாவை கண்டுபிடிச்சீங்க? நிரூபிக்கிற ஆயத்தை எடுத்து வச்சு இந்த ஆயத்துல இஜ்மா இருக்குது, இத்திஃபாகுல் முஜ்தஹித் சொல்லி முஜ்தஹித் உம்மத்தி சொன்னீங்க, அது எப்படி அந்த ஆயத்துல வந்து நீங்க காட்டணும். சும்மா ஓடக்கூடாது. நாங்க அந்த கேள்வியை கேட்டோம். வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. செல் 9500168989. இதுவரைக்கும் நாங்கள் எல்லாம் மறந்துட்டு தான் இருக்கிறோம். அவர்கள் என்ன பேசுகிறார்கள், நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை எல்லாருமே கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். கடைசியா பேசின மாற்றணியில ஒரு விஷயத்தை சொன்னாங்க, ஆயத்தை சொல்லி அதை கொண்டு இஸ்மா நீங்க நிரூபிக்க வேண்டியதுதானே அப்படின்னு அவங்க செஞ்சாங்க சொன்னாங்க. நம்ம அதுதான் வந்து செய்ய போறோம், நிரூபிக்க போறோம். இதுக்கு முன்னாடி பேசின ஒரு சகோதரர் சொன்னாங்க, தலைப்பு என்பதுதான் நிலைப்பாடு, ரெண்டு ஒண்ணுதான். அதுதான் நாங்க வந்து செஞ்சிருக்கிறோம். எங்களுடைய இதுல வந்து செஞ்சிருக்கிறோம். நாங்க பெரிய எழுத்துல உங்களுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், விவாதம் என்றால் தலைப்பை வைத்துத்தான் பேசப்பட வேண்டும் என்பது சாதாரண விவாதம் சொன்னாலே அதுக்கு தேவை தலைப்பு. உங்களுடைய நிலைப்பாடு ஒரு புஸ்தகமாகவும் போடுங்க, நோட்டீஸாகவும் போடுங்க, யார் வேணும்னு சொல்றது. இங்க நம்முடைய பேச்சு என்னன்னா, தலைப்பு தடுமாறக்கூடாது, தலைப்பு தடுமாறக்கூடாது. நீங்க எங்களுடைய சகோதரர்கள் எடுத்து வச்ச வாதம் என்னன்னு சொன்னா, அவங்க விலங்கல்ல சரியா என்ன சொல்றேன்னா, ஒரு ஆண் அடிப்படை மூலாதாரம் நீங்க சொல்றீங்க தானே, உங்களுடைய குர்ஆன் எது அப்படிங்கிறத நீங்க நிரூபிங்க என்று சொல்றோம். காபா இதை நிரூபிங்க என்று சொல்றோம். இதுக்கெல்லாம் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் தகவல் என்ற அடிப்படையில் நாம் வந்து செய்து கொண்டோம், இதெல்லாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னாங்க. முதலாவது ஒன்று விளைவு கொள்ளணும், இஜ்மாவுக்கு வரை விளக்கணம் என்ன அவங்க சொன்னாங்க. பேசும்போது சொன்னாரு, எது இஜ்மாண்டு நாங்க ஏன் வரை விளக்கம் சொல்லணும், நாங்க தான் வரை விளக்கம் சொல்லிட்டோமே, இஜ்மாண்டா குப்பதான், இஜ்மாண்டா குப்பதான், நாங்க தான் வரை விளக்கம் சொல்லிட்டோமே. அதுக்கு என்ன ஆதாரம், இந்த இஜ்மாவுடைய அடிப்படையில் தான் உங்களுடைய கிதாபெல்லாம் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு அவங்க வந்து செய்யறாங்க சொல்றாங்க. கேட்ட கேள்வி என்ன, அவங்க என்ன பதில் சொல்றாங்க. கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, இன்னைக்கு அவங்க இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, இது வந்து கேள்வி பதில் மத்திய கேள்வி கேட்கறது. ஆனா அவங்களே சொன்னாங்க, நாங்க 26 கேள்வி கேட்கிறோம் சொல்லியிருக்கோம். நாங்க 2 கேள்வி தான் உங்களை சொல்லியிருக்கோம் கேட்கிறோம். 2 கேள்விக்கு பதில் இல்லை, 26 கேள்விக்கு பதில் கேட்கிறாங்க. 2 கேள்வி என்ன, இந்த தலைப்பினுடைய அடிப்படை. நீங்க குர்ஆன் என்று சொல்றீங்க, உங்களுடைய குர்ஆனை நீங்க நிரூபிங்கன்னு தான் சொல்றோம். எதை வச்சு நிரூபிச்சீங்க அப்படிங்கறதான் கேட்கிறோம். அவங்க எப்படி வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும், என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியும், ஆனா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொல்ல மாட்டிக்குவாங்க, இப்படித்தான் நிரூபிச்சுன்னு சொன்னா அவங்க மாட்டிக்குவாங்க, அதனால அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்முடைய வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்ட மூலாதாரங்கள் குர்ஆன், ஹதீஸ், அதை தழுவி இருக்கக்கூடிய இஜ்மா, கியாஸ். குர்ஆன் ஹதீஸின் மூலமாக இதை நிரூபிப்போம். நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, இஜ்மா கியாஸை ஏற்காத நீங்கள், இஜ்மா கியாஸை ஏற்காத நீங்கள் மனிதனுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா சட்டங்களையும் நேரடியாக குர்ஆன் ஹதீஸிலிருந்து நீங்க அதற்குரிய தீர்வை வைக்க வேண்டும். நம்ம என்ன கேட்கிறோம்னு சொன்னா, குர்ஆன் ஹதீஸிலிருந்து நேரடியாக அதற்குரிய தீர்வை நீங்க வைக்கணும்.
அப்படி நேரடியாக நீங்க தீர்வை வைக்கலன்னு சொன்னா இஜ்மாவையும் கியாஸையும் ஏற்றுக்கொண்டீங்க என்ற அர்த்தம். குர்ஆன் எப்படி நிரூபிக்கப்பட்டது, இதுதான் குர்ஆன் என்று எப்படி நிரூபிக்கப்பட்டது? நீங்க சொல்றீங்களே குர்ஆனுடைய எழுத்துக்களையும் பிழை இருக்குது என்று சொல்லி இருக்கிறீங்களே, யாருடைய அந்த எதை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த குர்ஆன் தான் என்று நீங்க விளங்குறீங்க? அதுதான் நம்முடைய கேள்வி. எதை அடிப்படையாக வைத்து தகவலுக்காக எதை எடுக்கலாம்? அவர் கேட்டாரு, கல்வியை வந்து செஞ்சாரு, அதை கண்டுபிடிச்சாரு, இது இஜ்மா அப்படின்னு கேட்டாரு. முதல்ல அடிப்படையை விளையும் கொள்ளணும். குர்ஆன் என்பது மார்க்கத்தினுடைய மூலாதாரம் என்று சொல்றீங்க. இந்த குர்ஆனைத்தான் மார்க்கத்தினுடைய மூலாதாரம் என்று நீங்க காட்ட போறீங்க. இந்த மார்க்கத்தினுடைய மூலாதாரம் என்று காட்டும் பொழுது முதல் இது குர்ஆன் என்பதை நீங்க நிரூபிக்கணும். எப்படி நிரூபிப்பீங்க? அதை முதல்ல ஒரு செய்து நீங்க சொல்லணும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஏன் இஜ்மா ஏற்பட்டதா அப்படின்னு கேட்கிறாங்க. எதுக்கு இஜ்மா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எதுக்கு இஜ்மான்னு நான் கேட்கிறேன். முதல்ல இஜ்மான என்னன்னு நீங்க விளங்கலையே. முதல்ல குர்ஆனுடைய அகீமு ஸலா என்ற ஒரு ஆயத்துக்கு வருவீங்க. இது நாங்க இஜ்மான்னு சொல்றோம். இஜ்மா இல்லைன்னு சொல்லுங்களேன். தொழுகை எல்லாரும் கடமை இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன் அதை வந்து நீங்க அப்படி சொல்லாம நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா உடனே கேட்பாங்க, குர்ஆனுடைய ஆயத்து இருக்கும் போது எதுக்கு இஜ்மான்னு கேட்பாங்க. குர்ஆனுடைய ஆயத்து இருக்கும் போது எதுக்கு இஜ்மான்னு கேட்பாங்க. இஜ்மான் முதல் என்ன? ஒரு ஆயத்தினுடைய விளக்கத்தை எல்லாரும் ஒரே மாதிரி விளங்கி ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இது இஜ்மா. அப்ப அப்படின்னா எல்லா குர்ஆனுடைய ஆயத்திலையும் இஜ்மா இருக்குன்னு சொல்லுங்களேன். எல்லா குர்ஆனுடைய ஆயத்திலையும் இஜ்மா இருக்கு, எல்லாரும் இது ஒரே மாதிரி தான் விளங்கி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்களேன். இஜ்மா என்பது குர்ஆனினுடைய ஹதீஸினுடைய அடிப்படையில எடுக்கப்பட்டது என்பதுதான் நம்ம இப்ப சொல்றோம். அதே மாதிரி ஆயத்துக்களை கொண்டு இஜ்மாவையும் கியாஸையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நிரூபிப்போம். இதுக்கு இடையில இவங்க என்ன செய்யறாங்க? எங்களுடைய நிலைப்பாடுகள் இவருடைய கிதாபுகள் ஆபாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது இன்றைக்கு நேற்று சொல்ல ஆரம்பிச்சது இல்ல, 25 வருஷமா இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் சொல்ல போறாங்க. அவங்க இதுக்கெல்லாம் தெளிவான பதில்கள் இருக்கிறது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவங்க தலைப்புக்கு வந்து செய்யல, தலைப்புக்குள்ள வரல, தலைப்பு வந்து செய்வாங்க. இப்படித்தான் நிரூபிக்க போல சொன்னாங்க. குர்ஆன் ஹதீஸ் மூலமா இஜ்மா இல்லைங்கிறத நிரூபிக்கலாங்க, கியாஸ் இல்லைங்கிறத நிரூபிக்கலாங்க. நாங்க ஒரு சில சட்டங்களை சொல்றோம். நீங்க குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து தான் அடிப்படை மூலாதாரம் சொல்றீங்க. அந்த குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து மட்டுமே அதற்குரிய தீர்வை நீங்க வழங்கணும். ஒரு மனிதர் இறக்கிறார். நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறேன். இதுல சஹாபாக்களுடைய சொல்லி செயல் எதுவும் வரக்கூடாது. நேரடி குர்ஆனுடைய ஆதாரம் தான் இருக்கணும். கியாஸ் எல்லாம் வரக்கூடாது. உங்களுடைய சொந்த கருத்துக்கள் எதுவும் வரக்கூடாது. ஒரு மனிதர் வந்து செய்யறாரு, மரணிக்கிறார். ஒரு மனிதர் வந்து செய்யறார், மரணிக்கிறார். மரணிக்கும் பொழுது அவர் வந்து ஒரு மனைவியையும் அதே மாதிரி ஒரு தாயையும் தந்தையையும் இரண்டு பிள்ளைகளையும் பெண் குழந்தைகளையும் கொண்டு போறார். இதுக்கு குர்ஆன் ஹதீஸில் இருந்து சஹாபாக்களுடைய இந்த கருத்தை எடுக்கக்கூடாது. உங்களுடைய சொந்த கருத்துக்கள், அதாவது கியாஸ் நாங்க எதுக்கு சொல்றோம்? நீங்க அது கியாஸ்ல பேர் வைக்க மாட்டீங்க, ஆனா கியாஸ் செய்வீங்க. உங்களுக்கு தெரியும், கியாஸ்ல பேர் வைக்க மாட்டீங்க, ஆனா கியாஸ் செய்வீங்க. கியாஸும் வரக்கூடாது. சஹாபாக்களுடைய எந்த விதமான ஆதாரத்தையும் நீங்க எடுக்கக்கூடாது. நீங்க உங்களுடைய நேரடி குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கத்தின் மூலமாக இதுக்கு என்ன தீர்ப்பு வழங்க போறீங்க? அதுக்குள்ள தீர்வு தாங்க. பாருங்க, ஏற்கனவே குர்ஆனை நிரூபிக்க சொல்லியிருக்கிறோம். குர்ஆனை எப்படி நிரூபிப்பீங்க அதை நிரூபிக்கணும் முதல்ல. ரெண்டாவது, நம்ம காபா இது போன்ற கேள்விகளை வந்து செஞ்சு கேட்டோம். முதல்ல விலைக்கு சொல்லணும். இவங்க என்ன செய்யறாங்க? இஜ்மான்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒன்றை வந்து என்ன செய்யறது? நாங்க எல்லாம் சேர்ந்து முடிவு செய்யறதுதான் இஜ்மான்னு விளங்கி சொல்றாங்க. குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒன்றை நாங்க எல்லாம் என்ன செய்ய முடிவு செய்யறது பேர் தான் இஜ்மான்னு விளங்குறாங்க. முதல்ல இஜ்மான்னு அவங்க விளங்கல, அவங்க விளங்குறதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? சரி, இந்த உதாரணத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க? நேரடியாக குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து அடிப்படை மூலாதாரம் சொல்ல வரீங்களா, அதிலிருந்து என்ன செய்யுங்க? நீங்க இதற்கு தீர்வு தாங்க. இன்னொரு உதாரணத்தையும் சொல்றோம். அவங்க நிறைய கேள்விகளை போட்டாங்க, நாங்களும் அந்த மாதிரி கேள்விகளை போடுவோம். எங்க இடத்துல அவங்க பதிலை எதிர்பார்க்கிற மாதிரி நாங்களும் அவங்களிடத்துல இருந்து பதிலை எதிர்பார்க்கிறோம். ஆனா இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கான பதில் சொல்லுவோம். அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்கும்? அடிப்படைக்குள்ள வராம வேறு வழியா வந்து என்ன சொல்றது, கண்ட வழியா வந்து என்ன செய்வாங்க? இதுக்கு நாங்க இப்படித்தான் வந்து செய்வோம், இது நாங்க என்ன செய்வோம், இதுக்கு 2 முறை இருக்குது, பெருச்சாலையை சாவடிச்சுதான் நாங்க என்ன செய்வோம், இதனுடைய விஷத்தை அறிஞ்சு கொள்வோம், இப்படித்தான் வருவாங்க. நாங்க நேரடியாவே வர்றோம். நேரடியாக குர்ஆன் ஹதீஸ்ல இதுக்கு நீங்க சரியான தீர்வுகளை வழங்கணும். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பாருங்க. அடுத்துள்ள உதாரணத்துல ஒரு மனிதன் இறக்கிறார், அவருக்கு மனைவி இருக்கிறார், 2 மகள் இருக்கிறார், ஒரு தாய் இருக்கிறார்.
இந்த நேரத்தில் இவர்கள் இந்த சொத்தை, இந்த மனிதனுடைய சொத்தை எப்படி பங்கிட்டு கொடுப்பார்கள்? கியாஸ் வரக்கூடாது, இஜ்மா வரக்கூடாது, சஹாபாக்களுடைய சொல் வரக்கூடாது. நேரடி குர்ஆன் ஹதீஸ் தான் வந்து செய்யணும், வரணும். குர்ஆனிலிருந்து நேரடியாக வந்து செய்யணும், ஆராய்ச்சி செய்து இதற்குரிய தீர்வை நீங்க சொல்லணும். இதான் நம்ம செய்யக்கூடிய. நீங்க எப்ப சொன்னாலும் சரி, இதுக்குள்ள பதில இன்றைக்கு 2 நாள் விவாதம் இருக்கிறது. இந்த 2 நாள் முடிகிறதுக்குள்ள இந்த 2 கேள்விக்குள்ள பதில நீங்க வந்து செய்யுங்க, சொல்லுங்க. இதான் நம்ம இடத்துல வந்து நம்ம வந்து செய்யறோம், உன்னோட கேள்வியாக கேட்கிறோம். அடுத்ததாக அந்த சகோதரர்கள் பல கேள்விகளை முன்வைத்தார்கள். என்ன கேள்விகளை முன்வைக்கிறார்கள்? வயத்தபி வைர சபீரில் மூமினீன், மூமின்கள் எல்லாம் எப்போ ஒன்றுபட்டார்கள்? காபாவுக்கு எப்பொழுது கப்பலில் ஏறி போனார்கள்? இந்த கேள்வி இது ஒரு வினோதமான செய்தியாகும். அமெரிக்காவில் ஒரு கல்வியை கண்டுபிடிப்பது மார்க்கம் அல்ல, அதோட தொழுகை சம்பந்தப்படவில்லை, அதோட கட்சி சம்பந்தப்படவில்லை. காபாவை கண்டுபிடிப்பதிலே கட்சி சம்பந்தப்பட்டிருக்கிறது. உண்மையான காபாவுக்கு போய் தவாப் செய்யவில்லைன்னா தவாப் செல்லுபடியாகாது. உண்மையான சபா மர்வாவுக்கு போய் அங்கே தொங்கோட்டம் மூடவில்லைன்னா அங்கே சரி செல்லுபடியாகாது. உண்மையான அரபாவுக்கு போய் அந்த நாளிலே தங்கவில்லைனால் அங்கே ஹஜ்ஜு கூடாது. ஒரு கல்வி கண்டுபிடிப்பது போல காபாவும் சபா மர்வாவும் வணக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. நாங்கள் இருக்கிறோம், காபா இருக்கிறேன், சபா மர்வாவும் குர்ஆன்ல இருக்கிறேன், அரபா மைதானம் இருக்கிறேன். இதை நீங்க எப்படி முடிவு செஞ்சீங்க? ஒவ்வொரு வருடமும் குரூப்பு போறீங்க, தனியாக போறீங்க, மக்கள் உற்சாகப்படுத்தி எழுதுறீங்க. அப்ப உறுதி செய்யப்படாத குர்ஆன் ஹதீஸ்ல இதுதான் காபா என்று காட்டப்படாத காபாவுக்கு மக்கள் ஹஜ் பண்றீங்க, மக்கள் அப்படியே அந்த சபா மர்வாவுக்கு அனுப்புறீங்க. எந்த அடிப்படையில் இந்த காபா என்று நீங்க முடிவு செஞ்சு மக்களை அனுப்புறீங்க? நீங்களும் ஏன் போறீங்க? அந்த அடிப்படையை தான் கேட்கிறோம். இதுதான் ரசூலுல்லாஹ் தவாப் செய்த காபா என்பது எது? அதை காட்டுங்க. அதை எப்படி நீங்க நிரூபிச்சீங்க? இதுதான் சஃபா மர்வா, இதுதான் ரசூலுல்லாஹ் ஓடினார்கள், அதை நீங்க நிரூபிங்க. காபிர்களுடைய முஸ்லிம்களுடைய கதைகளுக்கு தெரியாதீங்களா? இஜ்மாவுக்குள்ள காபிர்களுடைய கதை இருக்கிறதா? ஒரு சின்ன பிள்ளையோட முஸ்லிம்களுடைய மூலாதாரங்கள்ல அந்நியர்களுடைய வீழ்ச்சி இருக்கு. முஸ்லிம்களுடைய மூலாதாரத்தை முஸ்லிம்கள் தான் முடிவு செய்யணும். ஆகவேதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம், நீங்க முதல்ல உங்களோட குர்ஆன் எது என்பதை நிரூபிங்க. குர்ஆன் எது என்பதை நிரூபிங்க. இதுதான் குர்ஆன், இது குர்ஆன் இப்படித்தான் நிரூபிக்கப்படுகிறது, அதை நிரூபித்து காட்டுங்க. முதல் அடிப்படை மூலாதாரம் குர்ஆன் இருக்கிறீர்கள். இதுதான் மூலாதாரம், இதுதான் குர்ஆன். இதுதான் மூலாதாரம், இதுதான் அடிப்படை என்னன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களோட கடமை இருக்குது, குர்ஆனை நீங்க நிரூபிக்கணும். குர்ஆன் இல்லாத நிரூபிக்கணும். அடுத்ததாக நாங்கள் என்ன நினைச்சோம்? அவங்க ஒரு மசாலாவை காட்டினாங்க. எங்கிருந்து? அனபி முதலுடைய நூலிலிருந்து மசாலா காட்டினாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னா ஃபிக்ஹுடைய அந்த கதவுக்குள்ள எங்களை கொண்டு வரும். இஜ்மா கியாஸ்ல இருந்து எங்களை நகர்த்தணும் தேவை. நாங்க சொல்றோம், தலைப்பில இருந்து நகர மாட்டோம். நிலைப்பாடு எங்களுக்கு இல்லாமல் இருக்கும். எது எங்களுடைய தலைப்பு? இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது? அந்த தலைப்பிலிருந்து நகர மாட்டோம். நாங்கள் 4 என்கிறோம், நீங்க 2. முதல்ல நீங்க நிரூபிங்க, இது குர்ஆன் இதுதான், அதை நாங்கள் இப்படித்தான் நிரூபிக்கிறோம் என்று நிரூபி. அடுத்ததாக நாங்கள் சொல்றோம், நான் ஏன் அந்த கிதாபை மட்டும் பார்த்து முடிவு செய்யக்கூடாது? இஜ்மா என்பதை தேர்ந்ததுக்கு ஒரு முறை இருக்கு. பித்துகம் படிச்சால்தான் பித்துகளை பார்க்க தெரியும். சும்மா அரபு படிச்சிருக்கா அவங்க பித்து கிதாபை பார்த்து முடிவு செய்யலாமா? இஜ்மாவை தேர்ந்ததுக்கு முறை இருக்குது, கியாஸை தேர்ந்ததுக்கு முறை இருக்குது. எப்படி இது குர்ஆன் ஆயத்தை நிரூபிக்க முறை இருக்கிறதோ, இது சஹீஹான ஹதீஸ் என்பதை முடிவு செய்ய முறை இருக்கிறதோ, இஜ்மாவா இல்லையா என்று முடிவு செய்வதற்கு முறை இருக்குது. கியாஸா இல்லையா, இந்த கியாஸ் சரியாக பிழையான அதை பார்க்கிறதுக்கு முறை இருக்குது. அந்த முறையை படிச்சாதான் தெரியும். அதனால நாங்க இப்ப 5 கேள்வி 6 கேள்வி முன்னாள் வச்சுக்கோம். குர்ஆன் நிரூபிங்க, காபா இதுதான், அந்த காபாவுக்கு தான் போறோம், அதில் சந்தேகமே இல்லை என்பதை நீங்க நிரூபிங்க. நாங்கெல்லாம் ஓடுற சஃபா மர்வா அது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததுதான் என்பதை நிரூபிங்க. அரபா மைதானம் இதுதான் என்பதை நிரூபணம் செய்யுங்க.
இப்ப காட்டி இருக்கக்கூடிய இந்த மசாலாவை யாருடைய கருத்தும் இல்லாம குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் நேரடி கருத்து கொண்டு நீங்க நிரூபிச்சுக்காங்க. அப்ப நாங்க இந்த கேள்விகளை அடித்துக் கொண்டிருக்கிறோம், இவ்வளவு பேரும் கேட்டுக்கிட்டு ஒரு சமுதாயத்தில் அநேகமான மக்கள் இதை இணையதளங்களில் கூட நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் விளங்குறாங்க, எங்க நழுவி போறாங்க. எதனா ஆரம்ப உரையை சொன்னேன், ஆரம்ப உரையை என்ன சொன்னேன், தலைப்பு விட்டு நழுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு டொப்பிக் அதுதான் மதவெளியில ஆபாசம். ஆபாசம் தான் கையில் இருக்குது. ஆபாசத்தை பேசும் பழக்கப்பட்டவர்கள் இன்பமே அதுதான், கலக்கினமே அதுதான், எடுத்தாலே அதுதான். வேற தொழுகையில வராது, ஹஜ்ஜில வராது, கொடுக்கல் வாங்கல வராது, ஹஜ்ஜில வராது. எது ஆபாசமாக இருக்கிறதோ அதை எடுத்து பேசுறது ஒரு விஷயம். நாங்கள் இஜ்மாவும் காணாத முன்வைச்சோம். அகீமுஸ் ஸலாத் இந்த ஆயத்தில் தொழுகையினால் சொல்லப்பட்டிருக்கிறது. முழு உம்மத்தில் உள்ள உலமாக்களும் அனைவரும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். ஜகாத் கடமை என்றுதான் அந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். நீங்க நிரூபிச்சு காட்டுங்க, இல்ல இந்த ஆயத்தில் வித்தியாசப்பட்டவங்க இருக்கிறாங்க, இந்த ஆயத்துக்கு முரண்பட்டவங்க இருக்கிறாங்க, நீங்க காட்டுங்க. அப்பதான் இஜ்மா இல்லை என்று வரும். இஜ்மா இருக்கிறது. நீங்கள் 26 260 கேள்வி இஜ்மாவில் எழுப்புங்கள். 260க்கு நாங்க பதில் சொல்லுங்க. 260 கேள்வி முன்வைங்க, 260க்கு நாங்க பதில் சொல்லுங்க. ஆனால் நுணுக்கமான தேவையான ஆக்கபூர்வமான கேள்வியாக கணக்கின் காலக்கும் சம்பந்தமில்லாத கேள்வி. பித்து என்பதை அது கொப்புகளை போல அதனுடைய அடிப்படை மூலாதாரம் என்பது மனத்தினுடைய. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். மிக அற்புதமாக இஜ்மா கியாஸ் அது பொய் என்பதை இங்கே நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். இஜ்மா என்ன என்பதிலே எதிர்த்தரப்பு மோதல்களுக்கு மத்தியில் ஒத்த கருத்து இல்லை. ஏன்னா முதலாவதாக பேசிய இந்த அமர்வுல முதலாவதாக பேசிய மோதல் சொல்றாரு, ஒரு ஆயத்துடைய கருத்தை எல்லோரும் ஒரே மாதிரி விளைவினா அதுக்கு இஜ்மா. ஃபர்ஸ்ட் மோதல் சொன்னாரு இத்திபாக்கு முஜ்தஹித் ஹாலிமா, இந்த சமுதாயத்துடைய ஆய்வாளர்கள், இந்த சமுதாயம் கியாமத் நாள் வரைக்கும் போகலாம் போன்று அவங்க ஒன்றுபட்ட இஜ்மான் முதல்ல சொன்ன சகோதரர் மூளை பேசுறாரு. அடுத்து மூளையில் 2 கருத்து வைக்கிறார். இஜ்மாவில் அரபி மொழியில மதரசால பழமொழி சொல்லுவாங்க, அஜ்மாவு அல்லா இஜ்மாவு, நாங்க இஜ்மா வரமாட்டோம் என்பதை ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். இஜ்மா என்பதை கருத்து வேறுபாடு. அடுத்து இன்னொரு மூலையை சொல்ற, அதே மூலையில் இன்னொரு 2 கருத்து வைக்கிறாரு. இஜ்மான குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாரா, இஜ்மான குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எடுக்கப்பட்டதா. அடுத்து அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு, ஒரு வாரிசு உரிமை சட்டத்தை பத்தி போட்டாங்க, போட்டுட்டு இந்த குர்ஆன் வரக்கூடாது, இஜ்மா வரக்கூடாது, கியாஸ் வரக்கூடாது, எதுவுமே வராம நீங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிறாரு. அவரே இஜ்மாவுக்கு பதில் சொல்றாரு, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எடுக்கப்பட்ட இஜ்மான்னு சொல்லிட்டாரு. இஜ்மான்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு ஒரு கேள்வி எங்களை கேட்கிறாரு, அதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம், வாதத்தை எடுத்து வைக்கணும். சும்மா இதுக்கு 2 தரப்பை இப்படி சொல்லக்கூடாது, விவாதத்தை எடுத்து இந்த இப்படி வருது, இது குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, நாங்க இஜ்மாவை இங்க ஒன்று கூடி இத்தனை முஜ்தஹித் ஒன்று கூடி நாங்க கண்டுபிடிச்சோம். முதல் சகோதரர் அடிப்படையில், 2வது சகோதரர் சொன்னாரு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒன்றுபட்டதை இஜ்மா. அவர் நிரூபிக்கணும், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இந்த மசாலா நாங்க செஞ்ச ஒன்றுபட்டோம், நிரூபிச்சு காட்டுங்க, வாதத்தை வைங்க. இப்ப என்ன கேட்கிறேன், வாரிசு உரிமை சட்டத்தை பத்தி கணக்கு கேட்டானா இல்லையா? கணக்கு கேட்க சொல்றாங்க, இஜ்மாவுக்கு வரக்கூடாது, கியாஸுக்கு வரக்கூடாது, குர்ஆன் ஹதீஸுக்கு மட்டும் காட்டணும். இஜ்மா கேள்வி கேட்கும்போது சொல்ற இஜ்மா குர்ஆன் ஹதீஸ் விளங்கினது. அப்ப என்ன உங்களுக்கு முரண்பாடு? வாதத்தை தெரிய வைக்க தெரியலையே, வைக்க முடியலையே.
இது லைவ்ல போயிட்டு இருக்குது. 26 கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. ஒரு கேள்வி வசமா புடிச்சு நிப்பாட்டேன். நான் வாஸ்கோட காமா இந்தியாவை கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன். கலிலியோ அமெரிக்கா கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன். அவரு படகுல போய் கண்டுபிடிச்சாரு. நீங்க இஜ்மாவுல அரபாவை கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? எந்த படகுல போய் கண்டுபிடிச்சீங்க? எந்த லாரில போய் கண்டுபிடிச்சீங்க? யாரு தலைவர் இந்த அரபா நீங்க ஒன்றுபட்டு எடுத்து வைங்க. நபிகள் நாயகம் சொல்லாத அரபான்னு நீங்க ஒன்றுபட்டீங்களா? நபிகள் நாயகம் சபா மதத்தில் ஓடினாங்களே, இதுதான் நபிகள் நாயகம் ஓடியது என்று ஒன்றுபட்டீங்களா? வாஸ்கோடகாமா நேரமா இந்தியாவில இருந்து எழுதினால கேரளாவில அதை வச்சு அவரை கண்டுபிடிச்ச மாதிரி நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து சவுதி அரேபியா போய் இது காபா வச்சுடுவோம், இது அரபான் வச்சுடுவோம், இது முஸ்லிம் இப்படி கண்டுபிடிச்சீங்களா? கேள்விக்கு பதில் சொல்லிட்டா அவங்களுக்கு எங்க அவங்களுக்கு பதில் செய்யாது. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வச்சுருங்க, மாட்டிக்கிடுவாங்க. இதற்கு நாங்க பதில் சொல்ல மாட்டிக்கிடுவாங்க. அது குரான் சொன்னாங்க. குரானை நாங்கள் இஜ்மாவில் தான் குரான் தீர்மானிச்சோம். கேள்வி வச்சமா இல்லையா? நீங்களா உலமா, நீங்க எந்த உலமாக வச்சிருக்கீங்களோ நீங்களா சில வாசகங்களை எழுதி அதை குரான் சொல்லி ஒன்றுபட்டீங்களா? நபிகள் நாயகம் இதை குரான் என்று சொன்னார்கள், அப்படி ஒன்றுபட்டீங்களா? அப்படி முசலாம் தொழிலை நீங்க ஒன்றுபட்ட பிறகுதான் அல்ல வசனம் தெளித்து வச்சாங்க. அல்ல ஆயிரத்தி இறக்கி வச்ச குரான் அடிப்படையில் தொழிலை மாற்றம் சொன்னீங்க. எல்லா கேள்வி ஒரு கேள்வி, 10 கேள்வி சொன்னாங்க. எல்லாம் ஒரு கேள்வியை 10 பிரிச்சு கேட்டதுனால 10 கேள்வி ஆயுமா? நாங்க கேள்வி 26 வகையான கேள்வி. நீங்க ஒரே கணக்கில் உள்ள கேள்வி, ஒரே தன்மையில் உள்ள கேள்வி செய்வீங்க. அது என்னமோ 26 கேள்வி கேட்ட மாதிரி 10 கேள்வி கேட்ட மாதிரி படம் காட்டுறீங்க. அதனால நாங்க கேட்ட கேள்விக்கு என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். உங்களுக்கு மத்தியில் முரண்பாடு நாங்க சுட்டி காட்டியிருக்கிறோம். பாதம் வந்து போய் இத்தனை கேள்வி ஏற்படாது. மீராஸ் கணக்கு போட்டாங்க, வாரிசுரிமை கணக்கு போட்டாங்க. நீங்க உங்க வாதத்தை எடுத்து வைங்க. இத்தனை தகப்பனுக்கு இத்தனை, தாய்க்கு இத்தனை. நாங்க குரான் நிரூபிக்க சபையை விட்டு போக மாட்டோம். எல்லாத்துக்கும் பதில் வரும். உங்கள்கிட்ட உள்ள தவறு நாங்க சுட்டி காட்டணுமா இல்லையா? அதனால அந்த கேள்வியை வந்து வாதமா எடுத்து வைங்க. வமையை சாதிக்கு ரசூல் நிம்பாதை மாற்ற பயனுள்ள ஹுதா எத்தனை வயது சபையில மூமின்களுடைய பாதை அல்லாத எவன் பின்பற்றுகிறானோ நல்லதை கொண்டு போய் சேர்ப்போம். நாம கிடைக்கிறது எங்க நிச்சயமா ஆதாரம் இருக்குது. மூமின்களுடைய பாதை அல்லாத பின்பற்றினா நல்லதை கொண்டு போய் சேர்ப்ப அல்லா சொல்றாங்க. இது எங்க நிச்சயமா வருது? இதை எப்படி நிச்சயமா எடுத்தீங்க கேள்வி கேட்டோம். அதை வச்சு அவன் முன்னிச்சா இதுதான் நிச்சயமா ஆதாரம். நாங்க 3 வரையில சொல்லியிருக்காங்க. முதல் பேசுற போதே ஒரு வரையில சொன்னாரு, அடுத்து பேசுற போதே 2 வரையில சொன்னாரு. அடுத்து செஞ்சாரு ஒரு வாரிசுரிமை கணக்கு கேட்டு இஜ்மா கேஸ்லாம் வராம குரான் மட்டும் காட்டணும். குரான் அடிப்படையில் வந்தா இஜ்மா அது வராம காட்டணும்னு சொன்னாரு. இப்படி முரண்பாடுகள் மொத்த உருவமாக திட்டப்படி செய்து காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப என்னுடைய அடுத்த வாரம் நாங்கள் என்ன செய்வோம் எடுத்து வைப்போம். நாங்க கேள்வி கேள்வி பதில் சொன்னோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஜ்மாவும் கியாசும் அபத்தமானது என்பதை தெல்ல தெளிவாக நிரூபித்தோம். இதற்கு ஏதோ பதில் சொல்லி பார்த்தாங்க, பேசாம இல்ல. தலைப்புக்கு அப்பாற்பட்டதுன்னா பேசவே கூடவில்ல. பதில் என்ற பேர்ல முன்னாடி பார்க்கணும், பின்னாடி பார்க்கணும், மொழிக்கும் என்றுதானே இருக்கிறது அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. எடுபடலை எல்லாம் செத்து போன வாருங்கள். இப்ப பதில் சொல்ல முடியலையா? எங்க போறாங்க? தலைப்பை பார்க்க வேண்டும். அப்ப முன்னாடி எதை பேசுனீங்க? உங்களோட பதில் இல்லைன்னு தலைப்புக்கு போறாங்க. தலைப்பு தெளிவா இருக்குது. நாங்க சொல்லியிருக்கிறோம், குரான் ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாத்தின் மூல ஆதாரம். நீங்க சொல்லக்கூடிய இஜ்மாவும் கியாசும் அபத்தமானது, அது மூல ஆதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது நீங்க குரானை நிரூபிக்க கேட்கிறாங்க. அதை நிரூபிப்போம். அதான் நாடகத்துல 2 நாள் இருக்குது, 2 நாளுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அதே 2 நாளுக்குள்ள குரான் ஹதீஸிலிருந்து இஜ்மா கியாஸ் அபத்தமானது என்பதை தெளிவாக நாம நிரூபிப்போம். இது நாம பேசுற தலைப்புக்கு உட்பட்டு தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய இஜ்மாவும் கியாசும் அபத்தமானது என்பதை அந்த நூல்களில் இருந்து நாம் எடுத்துக் கொள்கிறோம். இது எப்படின்னு சொன்னா, இப்போ மின்சார ரோட்டில் இருக்கிறான், நவீன சொல்லிட்டு இருக்கிறான். இவன் அசத்தியத்தில் இருக்கிறான், அவன் பொய்யானவன் நம்ம நிரூபிக்கிறோம். 2 வகையில நிரூபிப்போம். எப்படி நிரூபிப்போம்? குரான் ஹதீஸிலிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி யார் இணைப்புதர்கள் வர முடியாது என்ற ஆதாரங்களை எடுத்து போட்டு நிரூபிப்போம். இது ஒரு முறை. இன்னொரு முறை என்னன்னா, அவன் எழுதுவதற்கான நூல், அந்த நூல்ல இருந்து திருப்பித்தரங்களை, அபத்தங்களை, பொய்களை, ஆபாசங்களை எடுத்து போட்டு ஒரு நபி இப்படி பேசுவாரா, இவன் இப்படி பேசிருக்கிறானே, அப்ப இவன்
நிரூபிப்போம். யாரு தப்பான ஒரு அடிப்படையை கொண்டு வந்தாலும் அவர்களுடைய பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் வைத்து அவர்கள் அசத்தியவாதிகள் என்பதை நாம் நிரூபிக்கத்தான் செய்வோம். உங்களையும் நாங்கள் அசத்தியவாதிகள் என்று தோல்வித்து காட்டுவோம், புராணத்திலிருந்தும் காட்டுவோம். இப்போது உங்களுடைய எழுத்திலிருந்து உங்களுடைய பேச்சிலிருந்து நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு பதில் சொல்ல வேண்டும். இவர்கள் அசிங்கத்தை பேசுகிறார்கள். சொன்னார்கள், இஸ்மாக்கியாக பிக்குகளை வழங்குறதுக்கு அதுக்கு ஒரு தனி ஞானம் வேணுமா? சரி, எங்களுக்கு ஞானம் இல்ல, உங்களுக்கு இருக்கு, பதில் சொல்லுங்க. அந்த ஞானத்தை வச்சு மக்களுக்கெல்லாம் பாருங்கள், இவர்கள் தவறாக விளங்கி விட்டார்கள், சத்தியம் என்றுதான் ஞானத்தை வெளிப்படுத்துங்க. அவங்க உங்களுக்கு ஞானம் இல்லையா? அவன் என்ன தெரியும் பின்பற்றீங்க? அவங்களுக்கு ஞானம் இல்லாட்டின்னு சொன்னா அதே மாதிரி ஆபாசமா பேசணும்னு சொன்னாங்க. ஆபாசமா நாங்களா பேசணும், எங்க நூல் இருந்து எடுத்து போட்டோம், நீங்க ஏற்றுக்கொண்ட நூல் இருந்து எடுத்து போட்டு காட்டுறோம். நாங்க வாசிச்சது இல்லை, எங்க சொந்த சரக்கு இல்லை, உங்க சரக்கு, நீங்க ஆதாரம் சொல்லக்கூடிய நூற்கள் உள்ள சரக்கு. அப்ப இவர்களை ஒத்துக்கொண்டார்கள். நாங்க ஆபாசத்தை தான் எழுதி வச்சிருக்கிறோம், ஆனா பழிக்க உங்களை போனாங்க, ஒத்துக்கொண்டுட்டாங்க. ஆபாசம் எழுதி வச்சிருக்க, வாசிச்சது ஆபாசம் ஒத்துக்கிட்டாங்கல்ல. அப்ப ஆபாசத்தை தான் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் வாயிலிருந்து வெளிவந்து விட்டது. அடுத்து சொன்னார்கள், இஜ்மா குர்ஆன் ஹதீஸ் என்றால் குர்ஆனின் ஹதீஸையும் விளக்கிய விதம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அவர்கள் வாயிலிருந்தே அவர்களுடைய சொல்லக்கூடிய இந்த அடிப்படைகள் பொய் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இஜ்மா இல்லைன்னு ஆயிடுச்சுல, அது பொய்யை ஒத்துக்கிட்டீங்க. இஜ்மாவில் தனி மூலாதாரம் பேசுறீங்க, ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. யாம் இஸ்லாத்தின் 3வது அடிப்படை, இஜ்மா இஸ்லாத்தின் 4வது அடிப்படைன்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? குர்ஆனுக்கு விளக்கம், குர்ஆனுக்கு விளக்கிய விதம். அப்ப என்ன அடிப்படை அது? அப்ப இஜ்மாக்கு அது ஒரு அடிப்படை இல்லை, அது பொய் என்று நீங்களே சொல்லிவிட்டீர்கள். அடுத்து கேட்டாங்க, இந்த அசைவு சலா காத்து சக்கா இதை சொல்லி இதையெல்லாம் முஸ்லிம்கள் எப்படி விளங்கினார்கள்? இது எனது குர்ஆனுக்கு உள்ளதானே, சொல்லி நிலையாட்டுகள் அல்லாஹ் சொல்றான். தொழுகை என்ன நபிசுல்லாஹு வழங்கியிருக்கிறாங்க, ஜகாத் கொடுங்க அல்லாஹ் சொல்றான். எல்லா மனுஷனுக்கும் வழங்கும். இப்ப நீங்க குர்ஆன் எடுத்து படிக்கிறீங்க, இந்த வசனத்தை அதிகம் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன வழங்காதா? இதுவாக தேடி கண்டுபிடிப்பீங்களா? ஜகாத் கொடுங்க நீங்க இந்த வசனத்தை எடுத்து படிக்கிறீங்க, உங்களுக்கு வழங்காதா? இஜ்மா எங்கே இருக்கிறது என்று இவரிடத்தில் வந்து இந்த வசனத்தை எப்படி விளங்க வேண்டும் அப்படி கேட்டாலும் விளக்குமா? தெளிவா இருக்குது, எல்லாருக்கும் விளங்கக்கூடிய வகையில் இருக்குது. அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் வழங்கியிருக்கிறாங்களே, இதுக்கு எதுக்கு இஜ்மா போகணும்? அதே மாதிரி குர்ஆனுக்கு நம்ம பதில் சொன்னோம். குர்ஆன் இஜ்மாவினால் தான் நீங்கள் குர்ஆன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டியது வரும் என்று சொன்னார்கள். குர்ஆன் நம்ம தெளிவா கேட்டோம். குர்ஆன் என்பது என்ன? சஹாபாக்கள் அவர்களாக ஒன்று கூடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத இருக்கும் வசனங்களை சேர்த்து குர்ஆன் என்று சொல்லி நாம ஏற்றுக்கொண்டோம் என்று இருந்தால்தான் குர்ஆனை இல்லாத ஏற்றுக்கொண்டோம் என்று வரும். ஆனா அப்படி நம்ம கேள்வியிட்ட பதிலே சொல்லல. சஹாபாக்கள் குர்ஆனை கொண்டு வந்தார்கள். எப்படி கொண்டு வந்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை அல்லாஹ்விடம் இருந்து அப்படியே பெற்றார்களோ அதிலிருந்து கொஞ்சத்தை கூட்டாம குறைக்காம அப்படியே நமக்கு கொடுத்தார்கள். அவரெல்லாம் ஒரு தகவலை நமக்கு சேர்த்திருக்கிறார்கள். இதற்காக அந்த விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் நம்ம மற்றவங்களை பின்பற்றலாம் என்று விளங்குவது எப்படி சரியாகும்? ஹதீஸ்களை நம்ம ஏற்றுக்கிறோம், ஹதீஸ்கள் சஹாபாக்கள் வழியாக தான் வந்துச்சு. அது என்ன? ஒரு தகவல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் என்று தகவலை சொல்கிறார்கள். தகவலை சொன்னால் பின்பற்றுதல் என்று வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பின்பற்றோம். இப்ப ஹதீஸை பின்பற்றினா சஹாபாக்கள் பின்பற்றது ஆயிருமா? தாபீன்கள் தான் ஹதீஸை சொன்னாங்க, தாபீன்களை பின்பற்றது ஆயிருமா? தனித்தனி நபர்கள் சொல்றாங்க, அது இஜ்மா இல்ல, ஒரு வழி செய்திகள் இருக்கிறது, அப்பெல்லாம் தனித்தனி நபர்களை பின்பற்றுகிறோம் என்று அர்த்தம் வருமா? அதை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கூற்றை பின்பற்றுகிறோம், அதை அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள் என்றுதான் ஒரு அறிவாளி விளங்கிக்கிறோமா? அது மாதிரிதான் எல்லா விஷயங்களும் வழங்குறோம். நீங்க சொன்ன விஷயங்கள் அப்படித்தான் இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு ஆதாரங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையில் விளங்காமல் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இஜ்மாவிலும் கியாசிலும் மலிந்து கிடக்கக்கூடிய குப்பைகளை அடுக்கடுக்காக எங்கள் தரப்பினர்கள் இந்த சபையிலே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்றுக்கும் பதில் சொல்ல திராணி இல்லாமல் விவாதத்தை ஏதோ ஒரு வித்தியாசமான திசையிலே திருப்பிக் கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் இவர்கள் எந்த இஜ்மாவை எந்த கியாசை சட்ட மூலாதாரம் என்று வாதிப்பதற்காக இங்கு வந்திருக்கிறார்களோ இந்த இஜ்மாவும் இந்த கியாசும் எந்த அளவுக்கு அசிங்கம் அபத்தமானது என்பதை நாங்கள் தோல்வித்து காட்டாமல் இந்த அறிக்கைக்கு நாங்கள் வெளியேற மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். இவர்கள் சொன்னார்கள்
ஏதோ நாங்கள் ஆபாசத்தை மூடி ஆபாசத்தை அப்படியே இன்புற்று ருசித்து நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆபாசத்தை சொன்னது யாரு? நாங்கள் சொன்னோமா அல்லது நீங்கள் ஏற்றுக்கொண்ட முஜிதைகள் சொன்னதாக என்று சொல்கிறோமா? நீங்கள் ஏற்றுக்கொண்ட முஜிதைகள் எப்படியெல்லாம் ஆபாதத்தை ரசித்து சுவைத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்களுக்கு இன்னொரு கணக்கை பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரமலான் என்று சொல்வது, ரமலான் காலம் வந்துவிட்டால் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறார், லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு இறைச்சம் ஏற்பட வேண்டும், அல்லாஹ் என்னை அவதானிக்கிறான் என்று அந்த இறை சிந்தனை உள்ளத்திலே பிரவாகம் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு பேரிடரோடு ஏழைய காலத்தில் டிவி பார்த்தார்கள், நாடகம் பார்த்தவர்கள் கூட, ஒளிபேசியவர்கள் கூட, அவதூறு பேசியவர்கள் கூட தங்களை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமான பயிற்சி பார்த்ததை ரமலான் என்று சொல்வது. அந்த ரமலான்ல எப்படியெல்லாம் ஆபாசத்தை திணிக்க முடியும் என்று குறுக்கு வழியை சிந்தித்து உங்கள் முஜிதகிகள் மதுரப்பு பெயரில் எப்படி திணித்திருக்கிறார்கள் பாருங்கள். உதாரணத்துக்கு பாருங்க, எப்படியெல்லாம் இவர்கள் ஒன்றுபடுகிறார்களா, முடிவா இருக்கிறார்களா? இதா அக்கா பகிமதன், ஒருவன் ஒரு கால்நடையோடு புணர்ந்து ஒரு வண்டியோட, ஒரு நாயோட, ஒரு ஒட்டகத்தோட உடல்களில் ஈடுபட்டு அந்த வயதில் அவனுக்கு நின்று வெளியாகினாலும் சரி, அவனுக்கு நின்று வெளிப்பாடாலும் சரி, அவனுக்கு நோண்டு முடியாதா? அன்னையோட படிச்சுட்டு வாரா, யாரோட படிச்சுட்டு வாரா, இந்திரிய வெளிப்படாவிட்டாலும் சரி, வெளிப்பட்டாலும் சரி, அவனுடைய நோக்கு வந்தாதாக மாட்டாது. இது எப்படின்னா பித்திமார் எல்லோரும் ஏகோபித்து ஒன்று பெற்றிருக்கிறார்களா? இதுதான் லட்சணம். ஆபாசத்தை குறித்த உதாரணம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து சொல்கிறார், நோக்கு முடியாத மட்டுமல்ல, அவன் உழுவ முடியாது. ஒருத்தன் உழுவ செஞ்சு கொண்டு கல்வி எவ்வளவு விட்டு வாரா, அவன் நோக்க முடியாதா, உழுவ முடியாதா? இது எதிர வருகிறது. அகாய் சரணி கண்டு தக்காய் என்ற மூடிலே 4வது பாகம் 85வது பக்கத்திலே வருகிறது. இந்த அளவுக்கு ஆபாசத்தை சுவைத்திருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதுவரை இப்போது யாருதா தீங்கி ஒரு பெண்ணானவர் தன்னுடைய காஞ்சி போன வேற என்ன செய்கிறார்? உறுப்புக்குள் விடுகிறார். அந்த உடுவல் என்ன? பரிசிகா தன்னுடைய பின்புறத்திலோ அல்லது தன்னுடைய பெண்ணுறுப்பிலோ விட்டுக் கொண்டால் அந்த விட்டத்தினர் ஈரடிப்பாக இருந்தால் நோக்கு முடிந்துவிடும். அதுவரை புதுநன் ஒரு பஞ்சு துண்டனுக்கு ஒரு பெண்ணுடைய உறுப்புக்குள் நுழைந்திருக்கிறார். இது வாபர் பண்ணல, அந்த பஞ்சு உள்ளா போனால் டிஎன்டிஜே வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், டிஎன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் எம்.ஐ. சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. வெளிவந்துவிட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. நல்லா எல்லாம் அவதானிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க ஸ்கிரீன்ல போடலாம், 26 கேள்வி 30 கேள்வின்னு போடலாம். நாங்க கேட்கிறோம் ஒரு பாடநூலமான கேள்வி. குர்ஆனை நிரூபிக்கிறது சொல்றோம். மூலாதார அடிப்படை குர்ஆன். குர்ஆனை நீங்க நிரூபிங்க. இதுதான் குர்ஆனை நீங்க எப்படி நிரூபிக்கிறீங்க அதை சொல்ல சொல்றோம். அதுக்கு இதுவரையில பதில் மனுப்பிக்கொண்டு போனாங்க. மனுப்பிக்க
விளக்கிட்டு போறாங்க. குர்ஆன் என்ன? எங்க நீங்க குர்ஆன் இப்படி நிரூபிக்க போறீங்க? குர்ஆனை விழுங்கி சென்று அடுத்து நடுவிடுமா? ஹதீஸுக்கு பின்னாடி, ஃபிக்ஹுக்கு பின்னாடி, அதுக்குள்ள விஷயங்கள் அதுக்கு பின்னாடி எங்கிட்ட 3 அடிப்படை குர்ஆன். முதலாவது நம்பர் குர்ஆன். அந்த குர்ஆனை நிரூபிக்க உங்களால் இயலாம இருக்கிறதா? யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்? இரண்டாவது சகோதரர் சொன்னாரே, நான் ஒரு வரைவிலக்கணம் சொன்னா அவர் இன்னொரு வரைவிலக்கணம் சொன்னார். வரைவிலக்கணத்தை சரியா படிச்சிருந்தாங்க அது வித்தியாசம் பிழை பிரிவினைன்னு விளங்கி இருக்க மாட்டார். நான் என்ன சொல்றேன், இந்த உம்மத்தினுடைய ஆய்வாளர்கள் ஒரு விடயத்தில் ஒன்று வருவது. நான் இல்லைன்னு சொன்னா குர்ஆன்ல உள்ள ஒரு விஷயத்தில் அல்ல, வெளியில இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஹலாலாக்குறது அப்படின்னு சொன்னா இல்ல. நான் சுருக்கமாக வரைவிலக்கணத்தை தொகுப்பறையில் ஆரம்ப உரையில் சொன்னேன். அதை விரிவாக எடுத்து சொன்னாரு. இதுக்கு யாராவது முரண்பாடு சொன்னதா? விரிவாக எடுத்து சொன்னாரு. இரண்டாவது என்ன சொன்னாரு? ஆதாரங்களை காவலா இதுதான் என்பதற்கு நீங்க ஆதாரம் வைக்கின்றார். நாங்க சொல்றோம், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க, அப்பதான் நீங்க மாட்டிக்குவீங்க. உங்ககிட்ட பதிலை எதிர்பார்க்கிறோம். நாங்க இப்படித்தான் இந்த காவாவை கண்டுபிடிச்சிருக்கிறோம். நாங்க இஜ்மாவை ஏற்கிறவங்க, நாங்க கியாஸை ஏற்கிறவங்க. நீங்க அதை குப்பையுமே வாய் பூசாம சொல்றீங்க. அப்ப நீங்க குர்ஆனுடைய நேரடி வார்த்தையால காட்டுங்க. இதுதான் காவான்னு காட்டுங்க. அல்லது ரசூலுல்லாஹி அடையாளம் கொண்டு போனாங்க காட்டுங்க. இதுதான் சஃபா மர்வான்னு காட்டுங்க. நிரூபிக்கிறது உங்களோட கடமை. ஆதாரத்தினால் நிரூபிக்க கடமை. காவாவை தெரியாம சேர்க்கல. நீங்க உங்களோட வாதத்தை பிடிக்கிறதுனால சேர்க்கிறோம். குர்ஆனை நிரூபிங்க. குர்ஆன் ஹதீஸால குர்ஆனை நிரூபிங்க. நீங்க ஆதாரபூர்வமாக காபாவையும் ஏழை இடங்களையும் நிரூபிங்க. கேள்வி 50 அளவு கொடுக்க தேவையில்லை. ஒரு கேள்விக்கு சரியா விட சொன்னாங்க. கேள்விகள் 26 கேட்டோம், 30 கேட்டோம், 40 கேட்டோம். 40 லட்சத்திலேயே விஷயம் இல்லை. அடிப்படை குர்ஆனுக்கு பதிலே குர்ஆனை எப்படி நீங்க நிரூபிக்கிறீங்க? எங்களோட குர்ஆனை நாங்க முகப்புறையிலே எடுத்து தூக்கி காட்டினோமே, உங்களோட குர்ஆனை காட்டுங்க. காட்ட முடியாது. காட்டினா மாட்டிக்குவாங்க. அவங்க குர்ஆனை பத்தி பேசினதெல்லாம் அவங்க கைவசம் இருக்குது. அடுத்தது இன்னொரு சகோதரன் சொன்னாரு, அகீமுஸ் ஸலாஹ். இதுல எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமைப்பட்டுட்டோம். அப்ப இதுல இஜ்மா தேவையா? ரசூலுல்லாஹ் விளக்கப்படுத்திட்டாங்களே. நான் அதைத்தான் அப்பவே கேட்டேன். இதே போல வல் முதல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரு. தலாக் சொல்லப்பட்டவன் 3 குருகள் பொறுமையாக இருந்து இத்தா இருப்பார் என்று குர்ஆன் சொல்லுதே. அங்கு 3 குருவன்னா என்ன? எல்லோரும் ஒன்றாக வாங்குறீங்களோ? 3 குருவன்களை 3 துப்புரவுகளா, 3 ஹைதுகளா, 3 மாதவிடாய்களில் தான் இருக்க வேண்டுமா? 3 சுத்தங்களில் தான் இருக்க வேண்டுமா? இதுல எல்லா மூமின்கள் ஒன்றுபட்டார்களா? ஏன் அகீமுஸ் ஸலாத்தில் ஒன்றுபட்டு விட்டார்கள்? அதில் இஜ்மா தேவையில்லைங்கிறீர்கள். அதிலே ஒன்றுபட்டது அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள் என்பதற்காக இஜ்மா இல்லாமல் போகுமா? ஒரு ஆயத்திலே உள்ள விளக்கத்தில் எல்லோரும் ஒரே கருத்தை கொள்வதற்கு பெயர் தான் இஜ்மா. முஃமின்களை பாருங்கள். மூமின்களா முஜ்தஹிதீன்களா இருக்கிறார்கள். அதை சாதாரண பாமர மூமின் இவனும் விடயத்தை பார்த்து முடிவெடுக்க வந்து சக்தி இருக்கிறார். ஒரு சாதாரண பாமரன் அவன் விளக்கம் இல்லாததால், அவனால் ஒரு தீர்மானத்துக்கு வர இல்லாததாலே இயக்கங்களை பின்னாலேயும் அந்த புத்தகத்தையும் இந்த பேப்பரையும் பார்க்கிறான். அவரோட கருத்து இருக்கிறான். விவாதத்துக்கு ஒரு அவசியத்தை எல்லாராலும் முடிவு செய்ய இயலாததா? அப்ப முகமது என்ன? அங்க முஜ்தஹிதீன்கள், ஆய்வாளர்கள், தகவல் எடுக்கின்ற தீர்மானத்தை தான் அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள். அகீமுஸ் ஸலாஹ் காட்டணும். அகீமுஸ் ஸலாஹ் இஜ்மா இல்ல. 4 பேர் இருக்கும் முதலாக அது தொழுகையில் சொல்லப்படல, அது நோன்புடன் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்க காட்டணும். ஆத்துல் ஸகாத் ஸகாத் அல்ல, அங்கு வேறொன்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க காட்டணும். இந்த கேள்விகள் 20, 30, 40 கேள்விகள் அடுக்கிறது இல்ல. இந்த சுருக்கமான அடிப்படையான விஷயம், ஈமான தகர்க்கிற விஷயம் குர்ஆன் நிரூபிக்கிறது. இதுக்கு நீங்க ஜவாபு சொல்ற வரைக்கும், பதில் சொல்ற வரைக்கும் இங்கிருந்து நகர முடியாது. அடுத்து சகோதரர்களே, அவங்க எதிர்த்தரப்பு வாதத்தினர் அடிக்கடி பேசும்போது சொல்லுவாங்க, நீ சொல்லிட்டே இருக்கிறாங்க அடிக்கடி, நாங்க இவ்வளவு சொல்லியிருக்கிறோம், இத்தனை சொல்லியிருக்கிறோம், இதெல்லாம் ஒரு பூச்சாண்டி காட்டுறதுக்கு சொல்ற வார்த்தை. ஒரே கேள்வி நம்ம கேட்டிருக்கிறோம், இதுவரைக்கும் அவங்க நிரூபிக்கல. குர்ஆன் எப்படி, உங்களுடைய குர்ஆன் எது அப்படிங்கறத நம்ம கேட்டு இதுவரைக்கும் நிரூபிக்கலாம். சரி, இஜ்மாவுக்கு நாங்கள் ஆதாரம்
அந்த ஆயத்துக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, நீங்க எல்லாம் மூவிங்கள் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க எல்லாம் மூவிங்கள் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நாங்க ஆயத்தை சொல்லியிருக்கோம்ல, அந்த ஆயத்துக்கு விளக்கத்தை நீங்க தான் சொல்றாங்கல்ல, நாங்க இஜ்மாக்கு தான் விளக்கம்னு சொல்லியிருக்கோம். அப்ப நீங்க சொல்ல வேண்டியது இது விளக்கம் இல்ல, வேற ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஏன் குரான் நீங்க வந்து சரி குரான் தான் அடிப்படை சொன்னா குரானுடைய ஆயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நீங்க. அப்ப குரானுடைய ஆயத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? அதனால இவர்கள் வந்து என்ன செய்யல, எதையும் தெளிவா வைக்கல. ஆனா சொல்றாங்க நாங்க எல்லாத்தையும் தெளிவா பேசிக்கிட்டு இருக்கிறோம். எதிர்க்கிற சொல்லிகள் வந்து செய்யறாங்க, தடுமாறி கொண்டு இருக்கிறாங்க, வாதிக்க தெரியாம வாதாடி கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சும்மா வந்து என்ன செய்யறது, நம்ம வந்து ஏமாத்துறதுக்காக சொல்ல வார்த்தை இல்லை. நாங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. இது நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீ என்ன தலைப்புல வந்திருக்கிறீங்க, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மூலாதாரம்னு சொல்றீங்க. அந்த மூலாதாரத்தை நீங்க என்ன செய்யுங்க, குர்ஆனுக்கு முதல் நிரூபிங்க. குர்ஆன் இல்லாம எப்படி குர்ஆன் மூலாதாரத்தை எடுத்துக்கொள்றது? குர்ஆன் இல்லாம எப்படி மூலாதாரமா குர்ஆன் நீங்க எடுக்க போறீங்க? இதான் நம்ம கேட்கிறோம். இதுவரைக்கும் அதை நிரூபிக்காம நம்ம மேல வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இவங்க இதுக்கு சரியா பதில் சொல்லல, அதுக்கு சரியா பதில் சொல்லல என்று விவாதத்தை யார் திசை திருக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இல்ல நிலைப்பாடு பேசணும், நிலைப்பாடு தலைப்பை போட வேண்டியது தானே. நாங்க தலைப்பே இதுதான், விஜய் கிதாபுகளில் ஆபாசங்கள் இருக்கிறதா இல்லையா போட வேண்டியதுதானே. ஏன் தலைப்பு குர்ஆனும் ஹதீஸும் எங்களுடைய தலைப்பு இதுதான் போட்டுட்டு ஏன் அதுக்கு ஒரு நிலைப்பாடு தனி ஒரு வார்த்தையை சேர்த்தீங்க? எதுக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். எந்த விதமான குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தை சொல்லி அவங்க என்ன செய்ய போறதில்லை, தங்களுடைய வாதத்தை நிரூபிக்க போறதில்லை. ஆனா அவங்க பேசுறதுக்கு இந்த ஆபாசங்கள் தான் இருக்குது. நான் உடனே சொல்லிடுவாங்க, ஆபாசம் ஒத்துக்காக பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆபாசம் சொல்ற அதுதான் அவங்களுக்கு இருக்குது. அவங்க ஏதாவது ஆபாசம் விளங்கி வச்சுட்டு இருக்கிறாங்களோ, அந்த கண்களுக்கு அது ஆபாசமா தெரியுதோ, அதுதான் அவங்களுக்கு ஆதாரமா இருக்குது. ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை கொண்டு இஜ்மான் ஒண்ணு இல்ல, கியாஸ் ஒண்ணு இல்ல அப்படின்னு நிரூபிக்கணும். சரி, இவங்க இந்த உதாரணத்தை சொன்னாங்க. உதாரணத்தை சொல்லும்போது என்ன சொன்னாங்க, நாங்க அதுக்கு விளக்கம் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க எதிர்பார்க்கிறோம் கட்டாயமா அவங்க விளக்கம் சொல்லிட்டு தான் இந்த இடத்துல இருந்து போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இல்லாட்டா தன்னுடைய கொள்கையை விட்டுட்டு தௌபா செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். சரி, நாங்க ஆதாரம் சொல்றோம், குர்ஆனுடைய ஆயத்துக்களை எடுத்து வைக்கிறோம், இஜ்மா இருக்குது அப்படிங்கிறதுக்கு நாங்க ஆதாரங்களை சொல்றோம். இந்த ஆதாரத்துக்குள்ள பதிலையாவது அவங்க தராங்களா அப்படின்னு பார்ப்போம். பதில் தரதுக்கு முன்னாடி அவங்க அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க என்று சொல்லி பதில திசை திருப்புவாங்க. அதையும் கொஞ்சம் நீங்க அவதானமா இருந்து கொள்ளுங்க. ஒரு ஆயத்தை சொல்லியாச்சு, இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்ன? மூமின்கள் அல்லாதவர்களை, மூமின்களுடைய அந்த நம்ம ஏற்கனவே இஜ்மாவுக்கு நம்ம வரை விளக்கம் சொல்லி இருக்கிறோம். அந்த வரை விளக்கத்தை சரியா புரியாமத்தான் இந்த இஜ்மா அவங்க இப்படி சொல்றாங்க, ஒருத்தர் இப்படி சொல்றாரு, அவர் இப்படி சொல்றாரு என்று சொல்றாங்க. அதை ஒழுங்கா பேசுறதை கேட்டுட்டு ஒழுங்கா விளங்கிட்டு பேசணும். ஏதோ உங்களுடைய மனசுல பட்டதை விளங்கி போட்டு அவர் இப்படி சொல்றாரு இவர் இப்படி சொல்றாருன்னா இந்த ஆயத்தினுடைய கருத்துல அல்லாஹ் எச்சரிக்கிறான். என்ன சொல்றான்? அவனை போன போக்கில் விட்டு விட்டு நரகத்தில் நாம் உழைத்து விடுவோம் என்று சொல்றான். எந்த எதற்காக வேண்டி சொல்லப்பட்டது? இஸ்லாமிய அந்த முஸ்லிம்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை ஒருமித்த கருத்தை கொண்டிருக்கும் பொழுது, அதாவது அறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆயத்துக்கு இதுதான் விளக்கம், இதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம் என்று எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து தீர்ப்பளித்திருக்கும் பொழுது, எப்படி குர்ஆனுடைய விஷயத்துல இதுதான் குர்ஆன் என்று நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, இது என்னுடைய குர்ஆன் இல்ல, ஏன்னா இது நிரூபணமான முறை எண்ணத்தில் அது ஆதாரமாக அமையாது. குர்ஆனின் மூலமாக இது குர்ஆன் என்று எனக்கு சொல்லப்படவில்லை. ஒரு சில பேர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம காபாவை எடுத்து வச்சோம், அவன் என்ன சொல்றாங்க, காபாவுக்கு பக்கத்தில் இருக்க மக்காம் இப்ராஹிம் இந்த மக்காம் இப்ராஹிம் இல்லையா, இந்த கல்லு கிடையாதான். ஏண்டா இந்த கல்லு வந்து கட்டிருக்கவே ஏழாதான், கட்டிருக்க ஏழாத ஏழு கட்டினா அது ரொம்ப தூரத்துல இருக்குதான். இவ்வளவு தூரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கை நீண்டு அந்த காபாவை கட்டிச்சா ஒரு பக்கம் கட்ட முடியும், இன்னொரு பக்கம் கட்ட ஏறுமா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப அதைத்தான் நாங்க கேட்கிறோம், இந்த காபாவை இந்த மக்காம் இப்ராஹிம நாங்க அந்த மக்காம் இப்ராஹிம் என்றுதான் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். நீங்க அப்படி நினைக்கல. அப்ப அதே மாதிரி காபாவை நீங்க எப்படி இதுதான் காபா என்று நினைச்சீங்க, இதை நிரூபிங்க என்றுதான் நம்ம சொல்றோம். அதனால இந்த ஆயத்துக்குரிய விளக்கத்தை சொல்லுங்க. இன்னும் மக்காம் இப்ராஹிம் மட்டும் தகவல் வேற கருத்து வேறையா போயிடுச்சு அவங்களுக்கு. மக்காம் இப்ராஹிம் மட்டும் தகவல் வேற, என்ன அந்த இபாதத்துக்குரிய அந்த கருத்துக்கள் வேற அப்படிங்கிறது அங்க மட்டும் சொல்றது இல்லையா? சரி, இவங்க அதை ஏற்றுக்கொள்றாங்களோ இல்லையோ, ஆனா இவங்களுடைய பெயரை உடைய அந்த இதுல வந்து செய்து இந்த நிலைப்பாடு உடைய அவங்க அந்த முன்னோடிகள் இந்த கொள்கையில் இருக்கிறாங்க. ஒன்னாங்க முன்னோடிகளை இல்லைன்னு சொல்லுங்க, நாங்க இந்த கருத்துக்கு ஒப்புவர மாட்டோம் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க.
அங்கெல்லாம் தங்களுக்கு வரும்பொழுது மட்டும் இந்த மாதிரி வந்து செய்யறது நாங்க தகவல் அடிப்படையில இது கருத்து அடிப்படையில் எடுக்கல அப்படின்னு வந்து செய்யறோம். அடுத்த ஆயத்தை நம்ம சொல்றோம், இஜ்மாவுடைய ஆயத்து. நாங்கள் ஆயத்துகளுக்கு எல்லாம் பதில் சொல்வார்கள் என்று நினைக்கிறோம். குர்ஆன் சொல்கிறது, குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். இந்த சமுதாயத்திற்குரிய ஒரு தனிச்சிறப்பை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நன்மையை ஏவுறவங்க நீங்க, தீமையை மக்களை விட்டும் தடுக்கிறவங்க நீங்க. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்குரிய சிறப்பை குர்ஆன் சொல்லும் பொழுது இந்த ஆயத்தில் நாம என்ன வழங்குறோம்? நன்மையை யார் ஏவ முடியும், தீமையை யார் தடுக்க முடியும்? அவர் சொல்றது தீமையா இருந்தால், அவர் சொல்வது தீமையா இருந்தால், அந்த முழு உம்மத்தும் சேர்ந்து சொல்வது தீமையா இருந்தது அப்படின்னு சொன்னா நல்ல விளங்கி கொள்ளணும். இவங்க உடனே சொல்லுவாங்க, இவங்க முழு உம்மத்தும் சொல்றாங்க, அவ எல்லாரும் சேர்ந்து ஒரே விஷயத்தை ஒன்று போட முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க, சஹாபாக்களே குர்ஆனுடைய விஷயத்தை ஒன்றுபட வைங்க என்றுதான் அவங்க சொன்னாங்க. இதைத்தான் நம்ம அவங்கள்ட்ட கேட்கிறோம். அப்ப ஒன்றுபட என்று சொன்னா அந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா அப்படிதான் வந்து செய்ய நம்ம கேட்கிறோம். சரி, இப்ப பாருங்க, இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட தனிச்சிறப்பை பத்தி அல்லாஹ் சொல்றான். இந்த உம்மத்தினுடைய முழு சமுதாயமும் சேர்ந்து தொழுகை இப்படித்தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு குரூப் சார் தொழுகை இப்படி இல்லைங்க, அந்த அஸ்ஸலாத் என்ற வார்த்தைக்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்குது, அது சும்மா அப்படி குனிஞ்சு எழுந்துறதுதான், இதெல்லாம் தொழுகை இல்லை என்று யாராவது சொன்னா அது இஜ்மாவுக்கு மாற்றமானது அப்படின்னு நாங்க சொல்றோம். நல்ல விலையும் கொள்ளணும். இஜ்மா என்பது வந்து குர்ஆனுடைய, எனக்கு முன்னாடி எங்களுடைய அறிஞர்கள் எடுத்து வைத்ததை போன்று குர்ஆனுடைய எல்லா ஆயத்துக்களும் இருக்கிறது. எல்லா ஆயத்துக்களையும் எல்லாரும் ஒரே மாதிரி விளங்கி இருக்கிறாங்களா? ஏன் இந்த ஆயத்தை ஒரே மாதிரி விளங்கி இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க இதுக்கு மாற்றமா விளங்கி இருக்கிறீங்களா? இஜ்மாவுடைய வரை விளக்கணத்தை இஜ்மாவை ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் சொல்கிறோம். இந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் வந்து செஞ்சிருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம் என்று சொல்றோம். நீங்க என்னண்டா, நீங்களா உங்க கற்பனை செஞ்சுக்கிட்டு நாங்க ஏதோ மாற்றமா சொல்ற மாதிரி விளங்கி கொண்டு நீங்க என்ன செய்றீங்க, தடமுறை கொண்டிருக்கீங்க. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் என்று நிரூபணமானது உண்மையா? எப்படி உண்மையானது? இதை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைங்க. நீங்க தொழக்கூடிய இந்த தொழுகை இப்படித்தான் தொழுகிறோம் என்பதை நீங்க சொல்றீங்க, இது என்னது நிரூபணமானது என்று சொன்னால் நீங்க, அதாவது இந்த குர்ஆனை முதல்ல வந்து செய்யுங்க, நீங்க நிரூபிங்க, காபாவை நிரூபிங்க என்று நம்ம வந்து செய்யறோம். இதை கேட்கிறோம். அதே மாதிரி நாங்க சட்டங்களை வந்து செஞ்சா சொன்னோம். சட்டங்களை சொல்லும் பொழுது அவங்க அதுக்குரிய பதில வந்து செய்யணும் சொல்லணும். தெளிவாக, மிக தெளிவாக இரண்டாவது ஆயத்து முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ. இந்த ஆயத்து தெளிவாக முன்வைக்கப்பட்டது. இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறார்? யாரு நேர்வழி இதுதான் என்று தெளிவானதற்கு பின்னால் ரசூலுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்களோ, வயத்தபில் غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ, மூமின்களுடைய பாதை அல்லாத வேறு பாதைகளை யார் பின்பற்றுகிறார்? அது என்ன? மூமின்களுடைய பாதை அல்லாத வேறு பாதை என்ன? இதைத்தான் நாம் கேட்டோம். மூமின்களுடைய பாதையை நல்லா சொன்னாலே அது என்ன பாதை? அதுக்கு உங்களிடத்தில் விளக்கம் இருக்கிறா? ஹதீஸில் அதுக்கு நீங்க விளக்கங்கள் வச்சிருக்கீங்களா? வேறு ஆயத்தில் உங்களுக்கு விளக்கம் இருக்கிறா? நீங்க அந்த விளக்கத்தை முன்வைக்கணும். நாங்க சொல்ற மூமின்களுடைய பாதை என்ன? முஃமின்களுடைய அறிய தெரிஞ்ச, ஆய்வு செய்ய தெரிஞ்ச அறிஞர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரு தீர்மானத்துக்கு வரும்போது அவர்களுக்கு பின்னால் எல்லா மூமின்களும் சென்று ஒரு வழியிலே போகிறார்களே, அந்த வழியை விட்டு பின்பற்றி நீங்க திரும்பக்கூடாது. அப்படி திரும்பினால் அந்த வழிகட்டிலே உங்களை விட்டு நரகத்துக்கு அனுப்பும். நுவல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம். அல்லாஹ் தஆலா இஜ்மாவை விட்டவர்களுக்கு இவ்வளவு பாரதூரமான எச்சரிக்கை விடுக்கிறார். அந்த விளைவை கண்டு கொண்டிருக்கிறோம். இஜ்மாவை விட்டதனால் எவ்வளவு பெரிய படுகொலியில் போய் விழுந்திருக்கிறார்கள். இஜ்மாவை விட்டதனால் எத்தனையோ சட்டங்களை குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இஜ்மாவை விட்டதனால் எத்தனையோ பேருக்கு பதில் சொல்லிக் கொள்ள முடியாமல் தடுமாறுகிறார்கள். அதனால அங்கேயும் இங்கேயும் 26 சேர்த்தோம் 30 சேர்த்தோம் பண்ணி மக்களுக்கு அப்படி பூச்சாண்டி காட்டி இருக்காம தெளிவான விஷயத்துக்கு வாங்க. முதல்ல குர்ஆன நோக்குங்கள். எங்களோட குர்ஆன் இதுதான் என்பதும் ஆதாரபூர்வமாக உத்தியோகபூர்வமான உள்ளது. காபாவுக்கு நாம போறோம், இதுதான் காபா என்பது எங்களுக்கு இதுதான் ஆதாரம். இது சொல்லவே முடியாதவங்களா சொல்லினா நீங்க மாட்டுவீங்க, அதை சொல்லினே மாட்டுவீங்க. அது இல்லாததான் பித்துல போட்டு கலைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. பிஜே, லூஹா, எம்எஸ், அல்தாஃபி, நாசர், ரஹமத்துல்லா ஆகியோர் உரையாற்றிய தொழுகையின் முக்கியத்துவங்கள், சட்டங்கள், செய்முறைகள் அடங்கிய ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே.
அம்மாபட்டினம், அதிராம்பட்டினம், ராஜகிரி ஆகிய இடங்களில் நடைபெற்ற வரதட்சணை ஒழிப்பு மாநாடு. ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. புகை, மது, சூது, விபச்சாரம், வட்டி, வரதட்சணை தீமைகளுக்கு எதிராக ஆற்றிய உரை 6-in-1 டிவிடியில் ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட், நம்பர் 7, வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். என்பதற்கு அவர்கள் இதுவரையிலையும் 2 ஆதாரங்களை தான் எடுத்து வச்சிருக்காங்க. திருமறை குர்ஆனுடைய வசனங்கள்ல கைர சபையில் மூமின்கள் அல்லாத பாதையில் யார் செல்வாரோ என்ற ஒரு வசனத்தையும், புதுசாக குன்தும் கைரம் முப்பத்தெட்டில் என்று சொல்லக்கூடிய இன்னொரு வசனத்தையும் எடுத்து வச்சுட்டு அதற்கு என்ன ஆதாரமாக காட்டுகிறார்கள்? இந்த உம்மத்தில் ஆய்வாளர்கள் ஒன்றுபட்டு இருப்பதற்கு இந்த வசனத்தில் ஆதாரம் இருக்கு. எங்க இருக்கு? மூமின்கள் அல்லாத பாதை. மூமின்கள் என்று சொன்னால் இந்த ஆய்வாளர்களை மட்டும்தான் குறிக்குமா? இந்த குர்ஆன் வசனம் அப்படி சொல்லுதா? என்ன ஆதாரம்? அது சொல்லுங்க. இதை கேட்ட இதுவரையிலேயும் வாய் திறக்கவே இல்லை. நாங்க இதுக்குதான் அர்த்தம். நீங்க சொன்னா அதுக்கு அர்த்தமா? மூமின்கள் என்று சொன்னால் ஆய்வாளர்களை மட்டும்தான் குறிக்கிற டிக்ஷனரியில் இருக்கா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூமின் என்பதற்கு ஆய்வாளர்கள் என்று அர்த்தம் கொடுத்தாங்களா? அதை நீங்க நிரூபிக்க என்று சொன்னால் அதற்கு என்ன செய்யல? இதுவரையிலும் என்ன செய்யல? ஆதாரம் காட்டல. அதற்கு அடுத்ததாக குன்தும் கைர உம்மத்தின் இருக்கு. அது அவங்களுக்கு எதிரான ஆதாரம் தெரியாம எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை என்ன? நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், நல்லதை ஏவுகிறீர்கள், தீயதை தடுக்கிறீர்கள். எல்லாருமே ஒரே கருத்துல இருந்தா என்னத்தை போய் நீங்க தீய தடுப்பீங்க? 2 பேருக்கு ஒரு தப்பா இருப்பான், இன்னொரு நல்லவன் இருப்பான், நல்லவன் தீய தடுப்பான். இப்படி இருந்தாலும் தெரியாமலும் இந்த வசனத்துல ஆய்வாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு கருத்தை சொல்வதுதான் இஜ்மாங்கிறது இந்த வசனத்தில் எங்க இருக்கு? சும்மா ஏதாவது புராண வசனத்தை காட்டாங்க, மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வசனத்தில் எங்க இருக்குது? ஆய்வாளர்கள் ஒன்று கூடி, இந்த உம்மத்தில் உள்ள ஆய்வாளர்கள் ஒன்று கூடி எடுக்கக்கூடிய முடிவு இஜ்மா என்று இந்த வசனத்தில் எங்க இருக்கு? அதனால இஷ்டத்துக்கு எதையாவது வசனத்தை இதே மாதிரிதான் வசனங்கள் நிறைய வச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொன்றாக நம்ம பதில் சொல்லிக் கொண்டே இருப்போம். வாதத்தை விட்டு தலைப்பு விட்டு போற போது திரும்ப திரும்ப சொல்றாங்க. கைது தான் படிக்கணும், ஏற்க மாட்டாங்க. என்ன தலைப்பு விட்டு நாம மாறணும்? கைது போடும் போது விவாதத்தில் ஒப்பந்தம் போடும்போது எங்க போயிருந்தீங்க? அதுல ஆபாசங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க போட்டு அதை விடுவிக்கிற கடமை எங்களுக்கு இல்லையா? ஆபாசங்கள்லயே பாதியை பழகிட்டவங்க எங்க கிதாப்ல இருக்கு. உங்க கிதாப்ல அல்லாஹ் வெற்றி தலை நீங்க உங்களால திரும்ப அந்த வாசகத்தையோட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கேவலமான வாசகங்கள் இன்னும் வருது. அணுகுண்டு மாதிரி உள்ள விஷயங்கள் இருக்கு. நீங்க பெரிய பெரிய ஆய்வாளர்கள் நீங்க சொல்றீங்களே, ஆய்வீங்கள் எல்லாம் சொல்றீங்களே, அவங்க செஞ்ச அசிங்கங்கள் ரொம்ப வார்த்தையை மொழிபெயர்ப்பதற்கு எங்களால் தயக்க முடிய அளவுக்கு ஆபாசங்கள் இருக்கு. நாங்க போட்டிருக்க நிரூபிக்கிறோமா இல்லையா? தலைப்பு போற தலைப்பு படிக்க நீங்க முதல்ல கையெழுத்து போட்டு வச்சிருக்கீங்கல்ல, யார் கையெழுத்து போட்ட அவர் போய் முடிக்கிறீங்க. யாரா இருக்கு நீங்க அறிக்கை முடியும் கேளுங்க. அவரை போய் எழுதி வச்சுட்டு நாங்க எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்க நிரூபிப்போம் சொல்லும் போது முடியாது சொல்ல வேண்டியதானே? மதுரம் உலகத்திலேயே சிறந்த வேண்டும் நீங்க சொல்றீங்க, நீங்க நிரூபிக்க வேண்டியதானே? இது ஆபாசங்கள்லாம் கிடையாது. எங்க கண்களுக்கு தான் தெரியுது. உங்க கண்களுக்கு எப்படி அழகா தெரியுது? அந்த கல்வியினுடைய அந்த ஆர்வம் உள்ள நோய்த்தாங்க எப்படி அழகா இருக்குன்னு சொல்லுங்களேன். அந்த உங்களுடைய ஆய்வை வச்சு வளர்க்குங்கள திரும்ப சொல்வதற்கு நான் சொல்லுது. இந்த உலகத்தை எவன் ஒரு வாசத்தை எடுத்து சொல்லுவான்? செய்தியில் இருந்த ஆய்வு இந்த இஜ்மா கியாஸை வைத்துக் கொண்டு அங்க இமாம்கள் செஞ்ச ஆய்வுகள் வண்டி வண்டியா வந்துட்டு இருக்கும். பார்த்துட்டே இருங்க. ஏன்னா எங்க தலைப்பு விட்டு போகல. நீங்கள் இந்த நடுநிலையாளர்கள் படிச்சுக்கிறீங்க. இது அவர்கள் போட்ட கையெழுத்துல இருக்கா என்று பாருங்க. ஆபாசங்கள் நிறைந்து இருக்கிறனால தான் இந்த மதத்துக்கு வேண்டாம் நாங்கள் சொல்றோம். எங்க நிலைப்பாடை நாங்கள் நிரூபிச்சுட்டு இருக்கிறோம்.
அதுக்கு நிரூபிக்க முடியுமா? நாங்க அவங்களுக்கு திரும்ப காட்டும் இதுதான் காபத்துல்லா எந்த ஆய்வாளர் சேர்ந்து முடிவு பண்ணாரு, திரும்ப சொல்லுங்கடா சொல்ல முடியல. நாங்க இஜ்மா பண்ணினா இத காபத்துல்லா இது அரபா அப்படின்னு முடிவு பண்ணி சொன்னீங்களே, எப்ப நீங்க முடிவு பண்ணீங்க? எந்த அறிஞர்கள் சேர்ந்து உட்கார்ந்து முடிவு பண்ணீங்க? எடுத்து காட்டுங்களேன். இந்த அறிஞர்கள் எல்லாம் சேர்த்து இதை நாங்கள் காபத்துல்லா என்று முடிவு பண்ணோம், இது அரபா என்று நாங்கள் முடிவு பண்ணோம்னு கேட்ட கேள்விக்கு ஒண்ணுமே இல்லை. அழகா தெளிவா குர்ஆனுக்கும் இந்த காபத்துல்லாவுக்கும் தெளிவான ஆதாரங்கள், தகவல் என்பது வேறு, கருத்து என்பது வேறு. எம்மா தர்மங்கிற ஊரு எதுன்னு கேட்டு ஒரு சிங்கள ஒரு இந்துக்களை கேட்டாலும் இந்த ஒருத்தன் சொல்லுவான், இது முஸ்லீம்களை கேட்டா தெரியல, ஒரு இடம் எதுன்னு சொன்னா சொல்லுவான். அதுல இங்க 2030 சொல்லுறது சுண்ணத்துன்னு சொன்னா ஆனாலும் கேட்கணும். ஒரு இடம் எது என்பதை யார் வேணாலும் கேட்கலாம். கருத்து வேறுபாடு வந்தாதான் யார் சொல்றது என்ன ஆய்வு செய்யணும். ஒரு இடம் இது என்பதை நமக்கு இந்துக்கள் சொன்னாலும் தெரியும், முஸ்லிம்கள் சொன்னாலும் தெரியும், எடுக்கலாம், தகவல் எடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்திருக்காங்க. சஃபா மர்வா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய மரம் அல்ல. முஸ்லிம்களுடைய காலத்திலேயும் சஃபா மர்வா இருந்தது, அங்கேயும் அவர்கள் இபாதத் செஞ்சுட்டு இருந்தா அவருடைய இபாதத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அன்னைக்கு சஃபா மர்வான்னு ஏற்றுக்கிட்டாங்க. முஸ்லிம்கள் ஏற்றுக்கிறதா செஞ்சாங்க. இவ்வளவு தெளிவாக கஅபா என்றால் என்ன நிரூபிக்க முடியுமா? குர்ஆன் என்றால் என்ன நிரூபிக்க முடியுமா? தெளிவாக தகவல் என்பது வேறு, கருத்து என்பது வேறு என்பதை தெளிவாக அவங்களுக்கு பதில் சொல்கிறோம். தெரியாத மாதிரி திரும்ப அந்த கேள்வியை கேட்ட நம்ம பதில் சொல்லுங்க. பொதுமக்கள் பார்க்கக்கூடியவர்கள் யார் தலைப்பில் இருந்து பேசுகிறார்கள், யார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க தெரியும். இவர்கள் சொல்லுகிறார்கள் ஆபாசமா நாங்கள் சிந்திப்பவர்கள் யார் அப்படிங்கறத இந்த அவங்களுடைய புத்தகத்திலிருந்து இப்ப தொடர்ச்சி அவங்களுக்கு விடுபட்டவர்கள் சொல்ல முடியும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆபாசத்தை நாங்கள் அள்ளி போட ஆரம்பித்தவுடன் அது உங்கள் கண்களுக்கு தான் ஆபாசமாக விளங்குகிறது, அதை எங்கள் கண்களால் பார்த்தால் ஆபாசம் இல்லை என்று ஆபாசத்தை கலை கண்ணோடு பார்த்து ரசிக்க வேண்டும் என்று எடல் சொல்லி படத்தை போட்டுவிட்டு எப்படி அந்த தயாரிப்பாளர்கள் அறிவிப்பு செய்கிறார்களோ இதுபோல ஆபாசத்தை மொத்த வடிவமாக கொட்டி வைத்துவிட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? சாதாரண கண்ணோடு பார்க்கக்கூடாது, பிகு கண்ணோடு பார்க்கக்கூடாது, கலை கண்ணோடு பார்க்க வேண்டும், இஜ்மாலியாத் என்ற அந்த ஆதாரத்தை பார்க்க வேண்டும் என்று அந்த எடல் சொல்லிக்கு வக்காலத்து வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கிறார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய அந்த அவர்களுடைய பார்வை எந்த கண்ணாடியை போட்டு பார்த்தால் அவர்களுக்கு சிறப்பாக அழகாக தோன்றுமோ அந்த கண்ணாடியை போட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஆபாச செய்திகளுக்கு விளக்கம் சொல்லுவார் நான் கேட்டுக்கொள்கிறேன். முடித்திடத்தில் ஆரம்பிக்கிறேன். ஒரு பெண்மணி என்ன செய்கிறார்? ரமலானுடைய காலத்துல அந்த மதுர நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அது மேல ஒரு பெண்ணானவர் தன்னுடைய காய்ந்து போன விரலை அதற்குள் விழுகிறாள். எதற்குள் விழுகிறார்? அது எழுதப்படுகிறாரு. அது எது தெரியுமா? அது துகுனகி அவள் பத்திகா, அந்த பெண்ணுடைய பின்வாரத்துக்குள்ள அவளை விட்டுக் கொள்றா, அல்லது அவள் பத்திகா அவளுடைய முத்துவாரத்துக்குள் அவள் விட்டுக் கொள்கிறாள். எப்படி விடுகிறார் தெரியுமா? உலக முகுதல்லன் அதுல விடுகிற அந்த விரல் ஈரமாக இருந்தால், ஈரத்தாக இருந்தால், கண்ணீர் தன்மையுடையதாக இருந்தால் பச்சல நோன்பு சீர்கட்டு விடும். அதை கொண்டு தொடர்ந்து சொல்கிறார்கள். அதுகளை புதுநன் ஒரு பெண் என்ன இப்படிதான் சிந்திப்பாங்களா? பொதுமக்கள் விற்கப்பட மாட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு பாமரை இந்த செய்தியை கேட்டால் நான் கூசும், அவன் வெட்கப்படுவான், நாகப்பட்டு முகமெல்லாம் சூழ்ந்து போய்விடும். அந்த அளவுக்கு வெட்கப்பட வேண்டிய விஷயத்தை எப்படி எழுதியிருக்கிறார்கள்? ஒரு ஒரு பெண் அது ரமலான் காலத்துல பக்குவமாக இருக்கக்கூடிய நம் முஸ்லிம் சமுதாயத்தின் நீக்குல பெண்களை பார்த்து சொல்கிறார்கள். அதுகளை புதுநன் ஒரு பெண் ஒரு பஞ்சு துண்டை எடுத்து அதை தன்னுடைய மருமகனுக்குள் நுழைத்துக் கொள்கிறார். ரோபர்ட் பசல அவ்வாறு நுழைத்த அந்த பஞ்சு துண்டு முழுசா அப்படியே உள்ளிட்டு போய்விட்டால் நோய்க்கு முடிந்து விடுமா? அற்புதமான கண்டுபிடிப்பு. மத்திய தரப்புகாவி வருகையாளி அப்படி அனுப்பின பஞ்சு துண்டு முழுமையா விளையாம ஒரு சின்ன துண்டு அப்படி வெளியே நீக்கிக் கொண்டிருந்தா அதுக்கு சட்டமா நோய்க்கு முடிய மாட்டாது. இது என்ன ஒரு சட்டமா? இதைத்தான் உங்கள் முன்னிலைகள் எல்லாம் உங்களுடைய முன்னிலைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அசிங்கத்தை தான் சட்டமாக வைத்திருக்கிறார்களா? இதைத்தான் உங்கள் இஸ்லாமிய சட்ட அமலாக்கல் சங்கத்திலே ஒரு பத்துவாக்கிற்கு வந்தால் இந்த சட்டத்தை தான் நீங்கள் அமல்படுத்த போகிறீர்களா? இது மட்டுமல்ல, இவர்கள் இறுக்கி வைத்திருக்கக்கூடிய அபத்தங்களை இன்னும் பட்டியலில் பாருங்கள். ஒரு சமுதாயத்தில் இன்று நாம் வாழக்கூடிய சமூக சூழல்ல சிறுவர் துஷ்பிரயோகம் என்பது ஒரு பெரும் குற்றமாக எல்லா நாடுகளிலுமே அதை சட்டமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அது மோசமான ஒரு குற்றச்செயல் தான் சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்வது. இந்த மதுரை பாருங்க, சிறுவர் துஷ்பிரயோகத்தை சமுதாயத்தில் தூண்டிவிடக்கூடிய அதிலும்
இந்த செய்திகளை என்று பாருங்கள். மதுரபிதாவை எழுதுகிறாரு, உணவு கொள்வதற்கு தகுதியற்ற ஒரு சிறுமியோடு ஒருவன் விபச்சாரம் செய்து அவருடைய மரும உறுப்பை அப்படியே சிதைத்து விட்டால் சும்மா உணவு கொள்ளக்கூடாதா? ஒரு பச்சின சிறுமியோட ஒருத்தர் விபச்சாரம் செய்ய வேண்டும். விபச்சாரம் செய்து அவருடைய மரும உறுப்பை அந்த அளவுக்கு சிதைத்து விட்டால் அவனுக்கு தண்டனை இல்லை. பாருங்க, சிறுவர் துஷ்பிரயோகத்தை எப்படி கூறிவிடுகிறது பாருங்க. ஒரு பச்சிலம் சிறுமிய விபச்சாரம் செய்து அவருடைய மரும உறுப்பை சிதைத்து சின்னாபின்னப்படுத்தி விட்டால் அவனுக்கு தண்டனை கிடையாது. ஏன் தெரியுமா இந்த அற்புதமான சட்டம்? விபச்சாரத்திற்கான இந்த தண்டனை இவர்களுக்கு எப்போது கடமையாகும் என்று சொன்னால், அந்த விபச்சாரம் என்ற அந்த செயல் முழுமையாக நடைபெற வேண்டும். எவ்வளவு அற்புதமான வரவு சட்டம் பாருங்கள். அந்த முழுமையான விபச்சார செயல் எப்பொழுது நிறைவேறும் தெரியுமா? முழுமையா எந்த பெண்ணுடைய உறுப்புல உறவு கொண்டா முழுமையான இன்பம் கிடைக்குமோ அந்த இடத்துல போய் சரியா சேர்ந்தால்தான் அந்த விபச்சாரம் என்பது சரியாக வெச்சாகும். பக்கத்து சபையிலே அண்ணன் மகள் இந்த இடத்திலே சிறுமியுடைய விடயத்திலே அந்த இடம் எது என்பது தெளிவாகிவிட்டது. எப்படி சட்டம் சொல்றாங்க? ஒரு சிறுமி கிட்ட போய் விபச்சாரம் புரிஞ்சு செஞ்சாரா இல்லையா, அந்த செய்தியின் மூலம் அது எந்த இடத்தில் உறவு கொண்டார் என்பது தெளிவாகிவிட்டதாம். அது என்ன இடமா? அந்த சிறுமியை சிதைக்கின்ற விபச்சாரத்தை செய்கிற போது முழுமையான இன்பத்தை தரக்கூடிய முழுமை பெற்ற அந்த இடமாக உறுப்பாக சிறுமியினுடைய உறுப்பு இல்லை. விழா இப்படி ஒரு முழுமையான இடம் இல்லாத சின்ன சிறிய சிறுமியில உறுப்புல போய் உறவு கொண்டு விபச்சாரம் புரிஞ்சா தண்டனை இல்லை. ஆனா இதுக்கு மாற்றமான சட்டம் என்ன தெரியுமா? ஒரு பெண் ஒரு சிறுமியோடு விபச்சாரம் செய்து அவருடைய மரும உறுப்பை அப்படியே சிதைக்காமல் விபச்சாரம் செய்தார். செய்கிறேன்னு சொன்னா ஒட்டுமொத்தமா விபச்சாரம் செஞ்சு மொத்தமா செஞ்சு போட்டுருவணும். அப்படி செஞ்சா அவனுக்கு தண்டனை இல்ல, தப்பிக்கிறதுக்கு அப்படி தப்பிக்கலாம். எப்ப தண்டனை தெரியுமா? அடிக்கிறத ஒழுங்கா அடிக்கணும். இல்லைன்னு சொன்னா நோமலா செஞ்சுக்கன்னு சொன்னா அந்த உறுப்பை சிதைக்காமல் விட்டு விட்டான்னு சொன்னா உனக்கு தண்டனை. பாருங்க, ஒரு சிறுவர் இதை விட ஒரு கேவலமான முஸ்லிம் சமுதாயம் வெற்றிக்கு நாளைக்கு தலை குனியக்கூடிய ஒரு சட்டம் உங்களுக்கு தேவையா? இந்த சட்டத்தை தான் இந்த சமுதாயத்திலே நீங்கள் விதைக்கப் போகிறீர்களா? நாங்கள் ஏன் உங்களிடம் திருப்பி கேட்கிறோம்? இஜ்மா என்றால் என்ன? யாரு முடிதெய்கிறது? மூமின் என்றால் யாரு? இந்த கேள்வி எல்லாம் ஏன் கேட்கிறோம் தெரியுமா? நீங்கள் யாரை முடிதெய்களாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ, நீங்கள் யாரை இமாம்களாக ஏற்றிருக்கிறீர்களோ அந்த இமாம்களின் பேரா அன்பான சகோதரர்களே, நாங்கள் எடுத்து வைத்த இந்த ஒவ்வொரு ஆபாத களஞ்சியத்தை மொத்த மதுரவிலிருந்து உங்களுடைய இஜ்மாவான முடிவிலிருந்து ஒரு துளியை தான் இந்த இடத்திலே நாங்கள் போட்டிருக்கிறோம். இந்த ஒரு துளியிலேயே விஷம் கலந்து அந்த பெருச்சாளிகள் எல்லாம் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் சொன்ன இந்த செய்தி அது மகசூத் என்ற கிரந்தத்திலே 11வது பாகத்தில் 72வது பக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இவங்க இந்த இஜ்மா கியாஸை ஏற்றுக்கொண்டதுனால இந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு இழிவுபடுத்திருக்கிறாங்க. குர்ஆன் சுன்னாதான் இஸ்லாத்துடைய மூல ஆதாரம். அது இல்லாம மூணாவது ஆளை உண்டாக்குறதுனால இஸ்லாம் எந்த அளவுக்கு இஸ்லாமிய பெயரால் ஆபாசங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒண்ணுக்கு கூட பதில் சொல்ல முடியாம இஜ்மா கியாஸ் மறுத்ததுனால இவங்க வச்ச பொய்யான இஜ்மா கியாஸ் இருக்கா இல்லையா, இதை மறுத்ததுனால இஸ்லாம் கேவலப்படலாம். நிரூபிச்சுட்டு இருக்க சமுதாயத்தை எவ்வளவு எந்த செய்ய முடியாது, பாராட்ட முடியாது. கிறிஸ்தவம் வந்தாலும் சரி, நாத்தியம் வந்தாலும் சரி, எல்லாரும் அடிச்சு விரட்டி கொண்டிருக்கிறோம். சத்திய கருத்தால் குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம் என்ற அடிப்படையில். அப்ப நாம வச்ச வாதங்களுக்கு பதில் சொன்னாங்களா? நாம கேட்டோம் சஹாபாக்கள் சொந்தமாக எழுதி வைத்துக் கொண்டு குர்ஆன் என்று சொன்னார்களா, அல்லது அவங்க நபிகள் சொன்னாங்களா? கேட்டோம், பதில காணோம். அப்ப அடுத்த கேட்க மக்காம் இப்ராஹிம் இவன் கண்டுபிடிச்சாங்க. யார் அளவு இருக்கா? மக்காம் இப்ராஹிம் எடுத்து போய் இஜ்மா எடுத்து வைங்க. எந்த
வாரிசுரிமை காட்டுற பாலத்தை வசீங்களா வாரிசுரிமைக்கு நீ கணக்கு பண்ணீங்களா இல்லைங்களா? பாலத்தை எடுத்து வைங்க, மக்காம இப்ராஹிமுக்கு பாலத்தை எடுத்து வைங்க, எடுத்து வைங்க, அடுத்த வினாடி வந்து விடும். எந்த இஜ்மால மக்காம இப்ராஹிம் அளவெடுத்தீங்க? யார் அளவெடுத்தார்? அந்த முஜ்தஹித் நல்லவரா கெட்டவரா? அந்த ஆய்வாளர் சொன்னா ஏற்றுக்கொள்ளாம கூடாதா? குர்ஆன்ல இல்லாம ஹதீஸ்ல இல்லாம மக்காம இப்ராஹிமுக்கு அளவெடுத்து காட்டணும். காட்டாம போகக்கூடாது. நீங்க சொன்ன இஜ்மா குர்ஆன்ல இல்லைன்றீங்க, ஹதீஸ்ல இல்லைன்றீங்க. நீங்க சொன்ன இஜ்மால வந்து மக்காம இப்ராஹிம்ல வந்து என்ன செய்யணும்? நீங்க அளவெடுத்து காட்டுங்க, நாங்க என்ன செய்யணும்? அந்த இஜ்மா போய் நிரூபிச்சு காட்டணும். அடுத்து ரெண்டு பேரும் பத்தின முரண்பாடு சுட்டி காட்டு. ஒரு மூலையை சொன்னாரு குர்ஆனை அடிப்படையில் ஒன்றுபட்ட இஜ்மாங்க. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து பின்பற்றுவோம் 2 DVD ரூபாய் 60 மட்டுமே. மன அழுத்தத்திற்கான தீர்வு, மன உறுதி, உறுதியான நம்பிக்கை, குழப்பம் ஏற்படும் போது இவை அனைத்தும் ஒரே டிவிடியில் விலை ரூபாய் 30 மட்டுமே. மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் 4 டிவிடிகளாக விலை ரூபாய் 120 மட்டுமே. கூரியர் செலவு தனி. ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் 10 வார ஜும்மா வரையின் தொகுப்பு ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கூரியர் செலவு தனி. மற்றும் 1000த்திற்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் எம்போ டிடிகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்தியா பேசினவரை மக்காம் இப்ராஹிம் பற்றி ஏதாவது சொன்னார், ஏதாவது புரிஞ்சுதான்னு சொன்னா நிச்சயமா நீங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. அவர் என்ன சொன்னாருன்றது அவருக்கு புரிஞ்சாலும் தெரியல. இப்ப வரும், நம்ம அசல் விஷயத்துக்கே வரும். நாம 2 ஆயத்தை ஆதாரமா சொன்னோம். வயசவில் ஐரசவில் உவல்லியும் மாற்றவில்லா. என்ன சொன்னாரு? மூமின்கள் என்று சொன்னா எங்கேயாவது ஆதாரங்கள் முஸ்தீன்கள் இருக்குதான்னு கேட்டாரு. என்ன கேட்டாரு? மூமின்கள் என்று சொன்னால் எங்கேயாவது ஆராதனைகள் முஸ்தஹீத் அப்படின்னு வருதா, முஸ்தஹீத்கள் சேர்த்தா ஆய்வாளர்கள் அப்படின்னு வருதா அப்படின்னு செஞ்சாரு கேட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு அடிப்படையான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், குர்ஆன் ஹதீஸ் மூலமாக ஆய்வாளர்கள் ஆய்வு செய்வார்கள், ஆய்வு செய்ய தகுதி இல்லாதவர்கள் அதை பின்பற்றுவார்கள். அதுக்காக இந்த விவாதம் எதுக்கு வந்து நம்மளுடைய பார்வையாளர்கள் ஏன் வந்திருக்கிறாங்க? எல்லாருமே ஆய்வு செஞ்சு முடிவு செய்யறதுன்னா நீங்க எதுக்கு ஆய்வு செய்யறவங்களுக்கு முன்னாடி விவாதத்தை முன்வைக்கிறீங்க? இது எதுக்கு தேவை? இது குர்ஆன்ல தெளிவா வருது. 2 விதமான கூட்டங்கள் இருப்பார்கள் இந்த உம்மத்துல. அந்த ஆய்வாளர்களை பின்பற்றுவது கடமை. இது குர்ஆன்ல தெளிவா வர்ற விஷயம். அந்த ஆயத்தை மறுக்க முடியுமா உங்களுக்கு? ஒமாக்கான முஃமினூன லியன்ஃபிரு காஃபா ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் த்வாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன் வயுன்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன். குர்ஆன் சொல்லுது, மூமின்கள்ல இந்த ஆய்வாளர்களுடைய ஒரு கூட்டம், தஃபக்குஹ் ஃபித்தீன், மார்க்கத்தில் ஆய்வு செய்யக்கூடிய திறனுள்ள ஒரு கூட்டம், அவர்கள் இதற்கென்று தயாராக வேண்டும். அந்த ஆய்வு செய்ய திறனற்றவர்களுக்கு மார்க்கத்தினுடைய சட்டத்தை எடுத்துக் கொடுக்கணும். குர்ஆன் சொல்லுதுதான வகையில் சபையில் முஸ்லீம்ல இது கூட விளங்காத அவங்களுக்கு மூமின்கள் எதை எடுப்பாங்க? ஆய்வாளர்கள் சொல்றது தங்களுடைய ஆதாரமா எடுத்து ஒரு விஷயத்தை வந்து என்ன செய்யறாங்க, முடிவு செய்யறாங்க. அது அல்லாததை விட்டுவிட்டு இதைத்தான் நாங்க இஜ்மான்னு சொல்றோம், இதுதான் நாங்க இஜ்மான்னு சொல்றோம். ஆய்வாளர்கள் எந்த கருத்தை சொல்லி இருக்கிறாங்களோ அதை ஒட்டுமொத்த சமுதாயம் ஏற்றிருக்கிறது. அதுதான் நாங்க வந்து இஜ்மான் இதை விட்டுட்டு வேறு யாராவது ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தால், இதற்கு மாற்றம் செய்தால் உவல்லிஹி மாற்றவல்லா, அல்லாஹ் நரகத்துல போட்டுருவான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம். இதை விட்டு போட்டு மூமின்கள் என்று சொன்னால் ஆய்வாளர்கள் என்று எங்கேயாவது அடுத்து ஒரு கேள்வி
அப்ப என்ன அர்த்தம் இங்க வைக்கிறது? அதையா கேட்டா சொல்றாரு, மோமின்கள் எல்லாரும் ஒரு உலகத்துல வருவாங்களா அப்படின்னு கேட்கிறார். இப்ப குர்ஆன் என்ன சொல்லுது, இந்த ஆயத்துல என்ன சொல்லுது? மோமின்கள் ஒரு காலத்தில் வந்த விஷயத்தில் நீங்கள் மாற்றம் செய்தால் அப்படின்னு தான் இருக்குது. அப்ப எப்படி நீங்க வருவாங்களா அப்படின்னு ஏன் கேட்கிறீங்க? நாங்க எல்லாம் ஒரு இடத்துல தானே வந்திருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய குர்ஆன் என்ற ஒரு இடத்துல வந்திருக்கிறதுனால நீங்களும் அதை நிரூபிங்க என்று தானே சொல்றோம். இது வரைக்கும் அதை நிரூபிச்சீங்களா? கேட்கும் போதுதான் சொல்றாங்க, பேசும்போதுதான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இத்தனை கேள்விகளை வச்சு அதுக்கு ஒண்ணுக்கும் பதில் சொல்லல, அதையே பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. நாங்க ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்களா? உங்களுடைய எங்களுக்கு முன்னாடி சகோதரர் பேசுன மாதிரி 260 கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவோம். அடிப்படைக்கு வாங்க. அவர் கேட்கிறாரு, நீங்க வாதத்துல நீங்க விவாதம் ஒப்பந்தம் போடுறதுல போய் முட்டிக்குங்க அப்படின்னு கேட்கல. நீங்க தலைப்பு போட வேண்டியதானே? தலைப்பு நீங்க இதை போட்டீங்கன்னா நம்ம கேட்கிறோம். நிலைப்பாடு என்ன, தலைப்புனா என்ன நிலங்கள் அவங்களுக்கு விவாதம் அடிப்படை விஷயங்க. விவாதம்னு சொன்னாலே என்ன கேட்பாங்க? என்ன தலைப்புல பேசுறாங்கன்னா கேட்பாங்க. என்ன நிலைப்பாடு பத்தி சொல்ல போறாங்களா கேட்பாங்க. என்ன தலைப்புல பேசணும்னா கேட்பாங்க. அப்ப தலைப்புன்னு போட வேண்டியதுல பிக்குடைய கிதாபுகள்ல ஆபாசம் இருக்கிறத பேசணும், தலைப்பு போட வேண்டியதுல ஏன் நிலைப்பாடா போட்டீங்க? எது கலவழியா வந்து பேசணும் வர்றீங்க? நேரடியாக தலைப்பு பேச அதெல்லாம் போட வேண்டியதுல தலைப்புகள் தீர்மானிச்சு இந்த தலைப்பு நீங்க என்ன சொன்னீங்க? குர்ஆன் அடிப்படை, குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படை. அதை அறிவிங்க. அப்ப அந்த குர்ஆன் எதுங்கிறதுனா உங்கள்கிட்ட கேட்கிறோம். எதை வச்சு குர்ஆனை நிரூபிக்கிறீங்க? கேட்டா தகவல் அறிந்து என்னமோ ஒண்ணு செய்யுங்க சொல்லிய சரி விஷயத்துக்கு வாங்க. நாம 2வது ஆயத்தை சொன்னோம், குன்தும் கைர உம்மத்தின் உபரிதத்திலின்னா தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் அப்படின்னு செஞ்சாங்க சொன்னாங்க. நாம இதை ஆதாரமா சொன்னோம். இந்த ஆயத்தை நம்ம என்ன ஆதாரம் வச்சிருக்கிறோம்? நல்ல விளக்கத்தோட சிந்திக்கிறோம். அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு இந்த ஒரு சிறப்பை தந்திருக்கிறான். என்ன சிறப்புண்டா, நல்லதை ஏவுறது கெட்டதை தடுக்கிறதுடைய உரிமை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். அப்ப இவர்கள் எதையும் எல்லாரும் ஏவுகிறார்களோ அது நன்மையானதாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறது நன்மையானதாக இருக்கும். என்ன கேட்கிறாங்க? எல்லாருமே ஒரு விஷயத்துல ஒன்னாயிட்டாங்க, எதுக்கு நன்மையானது கேட்கிறாங்க. எல்லாத்துக்குமே தீமைன்னு தெரிஞ்சுட்டா ஏன் தீமையை தடுக்கணும்னு கேட்கிறாங்க. நான் கேட்கிறேன், தீமைன்னு தெரியாம தான் எல்லாரும் தீமையை செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ? ஜினா ஹராம்னு தெரியாம தான் எல்லாரும் ஜினா செஞ்சுட்டு இருக்கிறாங்களா? மது ஹராம்னு தெரியாம தான் எல்லாரும் மதம் கொடுத்துட்டு இருக்கிறாங்களா? இது பதிலா இது ஒரு பதிலா பதில் சொல்றது ஏதாவது சொல்லணுங்கிறது சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்றதை யோசிச்சு சொல்லுங்க. எல்லாருக்கும் தீமண்டு தெரிஞ்சுட்டா ஏன் தடுக்கணும்னு கேட்கிறாங்க. தீமண்டு தெரிஞ்சவங்க எல்லாம் தீமை செய்யாம இருக்கிறாங்களோ? அப்ப இதுவரை சாதாரண ஒரு அறிவாளி கூட வந்து ஒரு சாதாரண மனுஷன் கூட வந்து செய்யலாம், இவங்க வந்து செய்யலாம் சரியான முறையில இதுக்கு பதில் சொல்லலாம் அப்படிங்கறத வரைக்கும் அந்த ஆயத்துக்கு தெளிவான பதில சொல்லுங்க. குர்ஆனை என்ன சொல்றீங்கல்ல, முதல்ல உங்க குர்ஆன் என்னங்கிறது நீங்க நிரூபிக்கல, முதல்ல அதை நிரூபிங்க. அதுக்கப்புறம் இந்த குர்ஆனுடைய இந்த 2 வசனத்துக்கும் இதுக்கு நாங்க இப்படி எங்களுடைய வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறோம், இதுக்கு இந்த கருத்து இல்ல, இப்படி சொல்ல முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. உயர்நபி தைவசங்களுக்கு நாங்க ஒரு கருத்து வச்சிருக்கிறோம், நீங்க என்ன சொன்னீங்க? மூமின்கள் தான் எல்லாருமே அப்படின்னு சொன்னீங்க. நாங்க சொல்றோம் மூமின்கள் என்று சொன்னாலே குர்ஆனுடைய அடிப்படையில பார்க்கும்போது எல்லா மூமின்கள் தான். ஆனால் மூமின்கள் எதை எடுப்பாங்க? அந்த தாயிபர், அந்த ஆய்வாளர்களுடைய அந்த கூட்டம் எதை முடிவு செய்து அதை வந்து மக்களுக்கு மன்றத்தில் சமர்ப்பிக்கிறார்களோ அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. இதனை இஜ்மா என்று நாங்க சொல்றோம். குர்ஆனுடைய அப்ப இத்தாஅத்து ஒழுங்காக எதுக்கு தேவைப்படுது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். நீங்க குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுங்கடா, அப்புறம் எதுக்கு இத்தாஅத்து ஒழுங்காக? பொறுப்புள்ளவர்களுக்கு என்ன செய்யுங்க? நீங்க கட்டுப்படுங்க. இதை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கிறோம். யாரை பத்தி சொல்றாங்க? இதை எங்களை உங்களையும் வார்த்தை சொல்றான், நம்ம மாதிரி அடுத்த வார்த்தை சொல்றான். யாருக்கு இந்த பொறுப்பினுடைய இந்த திறமை இல்லையோ, இந்த ஆய்வின் திறமை இல்லையோ, அவங்க வந்து என்ன செய்யணும்? அந்த திறமை உள்ளவர்களுடைய கருத்தை அவங்க சரியான முறையில குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில எடுத்து வைக்கும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதுக்காக அல்லாஹ் இந்த கட்டளையிடலாம். வெறும் குர்ஆன் ஹதீஸ் என்று மட்டும் போதும் என்று சொன்னால் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல இது மட்டும் போதுமா இருக்குமே? இது அதாவது வெறும் அரசியல் விஷயத்துக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்லவே, அரசியல் விஷயத்துக்கு மட்டும் சொல்லப்பட்டதுதானா இது? இந்த ஆயத் அதோட வந்து செய்து விடுகிறதா, சொல்லி விடுகிறதா? ஏன் அல்லாஹ் தெரிந்தவர்களிடத்துல கேட்க சொன்னால் இதெல்லாம் குர்ஆனுடைய ஆயத் இல்லையா? இந்த இஜ்மாவை நிரூபிக்கக்கூடிய இந்த வசனங்கள் எல்லாம் குர்ஆனுடைய ஆயத்து இல்லையா? இந்த குர்ஆனுடைய ஆயத்தை நம்ம சொல்லும் பொழுது பதில் அதற்கு போர்வான முறையில பதில் சொல்லணும். சும்மா தேவையில்லாத பதில் என்ற பெயர்ல ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கொண்டு நாங்க பதில் சொல்றோம் அப்படிங்கிறது அவ்வளவு பொருத்தமானதாக இல்லை. அடுத்ததாக சகோதரர் சபீலுல் முஃமினீன், முஃமின்களுடைய வழி என்ன சொல்லுங்க. அது என்ன மூமின்கள் எல்லாம் மக்காவில் கூட்டினீங்களா, எங்க கூட்டினீங்க என்று கேள்வி கேட்கிறான். அதுக்குதான் தெளிவாக சொன்னாங்க. முஃமின்களுடைய வழி என்ன? முஜ்தஹிதுகள், ஆய்வாளர்களும் அவர்களுடைய கருத்தை ஏற்பவர்களும் எல்லோரும் சேர்ந்தவர்கள் முஜ்தஹித்.
உங்களோட கடமை என்னன்னா நாங்க சொன்னோம் அகீமு ஸலா, அந்த ஆயத்திலே அனைவர்களும் தொழுகை கடமை என்று விளங்கினார்கள். வஆத்து ஸக்கா, அதே ஜகாத்து கடமை என்று விளங்கினார்கள் என்று சொன்னோம். நீங்க காட்டணும் இதுல முஸ்லிம்கள் சொன்னதை, ஆய்வாளர்கள் சொன்னதை பொதுமக்களான இத்தனை மூமின்கள் ஏற்றுக்கொள்ளல என்று காட்டணும். அப்பதான் இஜ்மா இல்லை என்பது காட்ட முடியுமா? உங்களால காட்ட முடியவே முடியாது, காட்ட முடியாது. வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். ஆய்வாளர்கள் அனைவர்கள் அந்த கருத்தில் இருக்கிறார்கள், மூமின்கள் அந்த கருத்தில் இருக்கிறார்கள். யாராவது ஒரு மூமி சொன்னா அங்கே விபச்சாரத்தை பற்றி பேசவில்லை, உலகமோ பற்றி பேசப்பட்டிருக்கு. நீங்க நிரூபிக்கணும். அதை நிரூபிக்காம இது என்ன மூமி என்றா யாரு? தனக்கும் காலக்கும் தொடர்பு இல்லாத வேலைகள் இருப்பார். நீங்க பிக்குகளை வைத்து வளர்ந்திருக்கிறீங்க. பிக்கு எங்களுக்கு பேச தெரியாமல் அல்ல, பிக்குடைய விவாதத்தை படிக்கிறாங்க. அந்த படிக்கிற வாசிகளை பார்த்து சிரிப்போடு. ஆனால் அந்த விவாதத்தை நாங்க சொல்ல இந்த தலைப்புக்கு அப்பாற்பட்டது. வைக்கிற கருத்துக்களை பார்த்து அது புதுமையாக இருக்கு. அதை படிக்கிற கருத்துக்களும் வார்த்தையும் கிதாபுகள் வேறு சொன்னாங்க. அந்த தலைப்புக்கு கீழே விவாதம் இறங்குவோம், அந்த பட்டை முடிப்போம். அந்த தலைப்புக்கு கீழே பிக்கு கிதாபின் ஆபாசம் போடும் ஒரு தலைப்பு. ஆபாசம் யாரும் இருக்கிறது காட்டும். பிக்கு எல்லாம் குப்பை என்று சொல்லிட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு பின்னால போட்டு ஆபாசம் என்னன்னு தெரியும். அதனால எத்தனைக்கு உடனே தெரியும். ஹதீஸ ஆதாரமாக காட்டி என்னென்ன ஆபாசம் செய்தார்கள் என்னெல்லாம் தகவல் தெரிந்தவர்களுக்கு தெரியும். அதனால் அந்த தலைப்புக்கு கீழே ஒரு விவாதத்தை விடுவீர்கள் என்றெல்லாம் வாசித்தார். இத்தப்பக்கல் உலமாவுக்கு இத்தப்பக்கல் உலமான்னு வாசித்தார். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டார். இந்த தலைப்பு விளங்குறது தயாரே இல்லை. இத்தலைப்புக்கு அப்பாற்பட்டது. இத்தப்பக்கல் உலமாவோட இஜ்மாவும் சிரிப்பார்கள். இத்தப்பக்கல் உலமாவும் அஜ்மான் உலமாவும் உண்டா? உலமாக்கள் ஒன்றுபட்டார்கள், உலமாக்கள் ஏகமித்த முறையில் இருந்தார்கள். இது ரெண்டும் உண்டா? இது இஜ்மாவுக்கு எதிரான கருத்தாக காட்டார். மபசூத்தில் வாசிக்கிறார் பிலா ஹிலா என்ற முழு உலகத்தில் உள்ள ஆய்வாளர்கள் கருத்து வேற்றுமை இல்லாமையா, அவங்களோட மதுரவுக்குள்ள இல்லாமையா அந்த கருத்து தெரியாம வாசிக்கிறார். இப்படி சொல்றதாக இருந்தார், கலைக்கிறதாக இருந்தார். மதுரவில் இருந்த ஆபாசங்கள் என்ற தலைப்புள்ள ஒரு விவாதத்தை ஏற்பாடு செய்கிற எடுத்துக்கிறது. அதுக்கு தயாராகத்தான் இருக்கும். நீங்க எந்தெந்த இடத்தை பிள்ளையாக விளங்கி இருக்கிறீங்க, எதை குட்டையாக விளங்கி இருக்கிறீங்க, எதை தவறாக புரிஞ்சிருக்கிறீங்க என்பதெல்லாம் எங்களுக்கு தெரிந்து சிரிப்பாகவும் இருக்கிறது. ஆனால் அந்த தலைப்பில் இறங்கினால் மூல ஆதாரம் எது என்றும் முடியும். அந்த தலைப்பில் நாம் இறங்கினோம், இஜ்மா தேர போயிடும். அவர்களுக்கு இதுக்கு பதில் சொல்ல இல்லாது. குர்ஆனை நிரூபிக்கணும். அடிப்படை குர்ஆன் நீங்க 2260 கேள்விகளை வைக்கிறதோட குர்ஆனை நிரூபிக்கிறதோட கடமை. குர்ஆனை நிரூபிக்க முதலாவது குர்ஆன். இதுதான் குர்ஆன் நிரூபிங்க. அது எப்படி ஏற்கிறீங்க, அது எப்படி ஏற்கிறீங்க சொல்ல மாட்டீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மர்வா முஸ்லிம்கள் சொன்னதை வச்சு ஏற்றாங்க. சொன்னாங்க முஸ்லிம்கள் சொன்னதை வச்சாதான் ரசூலுல்லாஹ் சஃபா மர்வா கபூல் செஞ்சுட்டாங்க. அவர் ரசூலுல்லாஹ் தகவல் எடுத்தது முஸ்லிம் இல்லையா? காவிரிகள் சொன்னதை வச்சுதான் சஃபா மர்வா முடிவெடுத்தாங்க. அல்லாஹ் குர்ஆனில் ரசூலுக்கு வழிகாட்டலையா? ரசூலுல்லாஹ் வேற எங்கேயும் கொண்டு வந்தவங்களா? மக்காவில கொண்டு வந்தவங்க இல்லையா? முஸ்லிம் கிட்ட கேட்டுதான் காபா இருந்து விளங்கணும். 53 வருஷம் எத்தியோப்பியாவில் இருந்தாங்க, 53 வருஷம் மக்காவில் இருந்தாங்க. அவங்களுக்கு காபா இருந்து தெரியாதா? சஃபா மர்வா இருந்து தெரியாதா? மகாம் இப்ராஹிம் இருந்து தெரியாதா? ஏன் ரசூலுல்லாஹ் முஸ்லிம் கிட்ட போய் சொல்லணும்? ரசூலுல்லாஹ் எத்தனை இடத்துல கேவலப்படுத்தி பேசியிருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஷிர்க்கை எடுத்து கொடுத்ததே ஒரு யஹூதி தான். ரசூலுல்லாஹ் ஷிர்க்கு தெரியாம இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஷிர்க்கு செய்வீங்க என்று மதீனாவில் சொல்லி காட்டின ஒரு யஹூதியா? தௌஹீத் ஜமாத்துடைய தலைவர்கள் பேசுறாங்க, கூட்டுக்காரர் எவ்வளவு பெரிய அபாண்டப்படுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஷிர்க்கை சொல்லி கொடுத்தது ஒரு யஹூதியா? ரசூலுல்லாஹ் பொதுமக்கள் இருந்தாங்க. இதுதான் இந்த குர்ஆன். இதுதான் நீங்க சுன்னாவுக்கு கொடுக்கிற மதிப்பு. குர்ஆனை நீங்க மதிக்கிறீங்களா, மிதிக்கிறீங்களா? சுன்னாவை நீங்க மதிக்கிறீங்களா, சுன்னாவை நீங்க ஒதுக்கிறீங்களா? ஆதாரத்தை முன்வைங்க, அடிப்படையான விஷயத்தை பேசுங்க, குர்ஆனை நிரூபிச்சு காட்டுங்க. நாங்க எதிர்பார்க்கிறோம், பெரும் ஆவலோடு இருக்கிறோம், பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். இஜ்மாவுக்கு தேவையான இன்னும் ஆதாரங்கள் இருக்குது, கொட்டிக்கொண்டே இருக்கும். ஆதாரங்கள் வந்துகிட்டே இருக்கும். 2 ஆதாரத்தை முன் செய்கிறோம், தடுமாறிக் கொண்டிருக்கிறாங்க. பதில் சொல்ல இல்லை, தெளிவில்லாதீங்க. மூமின்களுடைய பாதை என்ன
தடுமாற்றம். அதன் விளக்கத்தை சொன்னது தகவல் மாணவர்கள் வசனமும் நான் இதுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க? அது நன்மை என்று தெரிஞ்சுட்டா திரும்ப ஏன் ஏவப்படுகிறார்? தீமை என்று எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா ஏன் தடுக்கப்படுகிறார்? இப்ப ஏன் இந்த ஏற்றுங்கன்னா எல்லாரும் தெரியாமல பாவம் செய்யறாங்க. களவெடுக்கிறவன் களவு ஹராம் என்று தெரியாமல செய்யறான். வட்டி எடுக்கிறவன் வட்டி ஹராம் என்று தெரியாமல வட்டிக்கு காட்சி போகிறான். அந்த அடிப்படையில் கணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம எதிர்த்தரசு அணியினரிடத்துல கேட்கக்கூடிய என்னன்னு சொன்னா, இப்ப பாருங்க, நாங்க ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இதுதான். எங்களுடைய குரான் இதுதான். முழு உம்மத்தும் ஏற்றுக்கொண்ட இந்த குரான் இதுதான். ஒரு அடிப்படையில் வைத்து நாங்கள் இந்த குரான் என்று நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க அவங்கள்ட்ட கேட்கறது என்ன, முழு உலகமும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய குரான் என்ன என்பதை இந்த மன்றத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும், அதை காட்டியாகும். இதுவரைக்கும் அவங்க என்ன செய்யல, அதை சொல்லவே இல்லை, அந்த சப்ஜெக்டுக்குள்ள வரவே இல்லை. ஏன்னா தெரியும் அவங்க இந்த குரானை நிரூபிக்கிறதுக்கு எந்த பாதையில போவாங்க அப்படிங்கிறது தெரியும். போனா எப்படி குடிக்கொள்வாங்க என்பதும் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் தேவையில்லாத விஷயத்தான் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. சரி, இன்னும் நம்ம 2 ஆயத்தை சொன்னோம். அந்த 2 ஆயத்துக்கு சரியான விளக்கத்தை அவங்க சொல்லல. அவங்க சொன்ன அந்த பதிலுக்கு நம்ம பதிலையும் சொல்லி இருக்கிறோம். அடுத்ததாக 3வது ஆயத்தையும் நம்ம வைப்போம். ஏன்னா இந்த ஆதாரங்கள் அடுக்கடுக்காக குரான்கள் வந்து கொண்டிருக்கும். இதுக்கு சரியான விளக்கம் சொல்லாத வரைக்கும் இவர்கள் குரான் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளல, குரான் அவர்கள் செயல்படுத்தவில்லை என்றுதான் அர்த்தம். இந்த ஆயத்துக்கள் நம்ம சொல்றோம், இதுக்குள்ள தெளிவான பதில் அவங்க சொல்லணும். அல்லாஹ் குர்ஆன்ல நம்முடைய சமுதாயத்தை பார்த்து சொல்லி காட்டுகிறான். இந்த சமுதாயத்தை நடுநிலை சமுதாயமாக ஆக்கினோம். எதற்காக வேண்டி? மனிதர்களுக்கு அவர்கள் சாட்சியாளர்களாக ஆக வேண்டியதற்காக. எந்த சாட்சியாகுவாங்க? மறுமையில தான். அது இதுமாவது ஆதாரமான கேட்பாங்க. அது கேட்டாலுக்கு நாங்கள் பதில் கொடுக்கிறோம். அது அறிவுக்கு சம்மந்தம் இல்லாத வாதம் என்பதை நம்ம சொல்லுவோம். ஆனா ஆயத்து வருது. இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த உம்மத்தினுடைய, இந்த ஒட்டுமொத்த உம்மத்தினுடைய சாட்சிக்கு அல்லாஹ் மறுமையிலேயே மதிப்பை தருகிறான். மறுமையிலேயே அல்லாஹ் மதிப்பை தருகிறான். இந்த மற்ற நபிமார்கள் மீது இந்த உம்மத்துகள் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த உம்மத்துக்கு தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு தனிச்சிறப்பு இதுதான் நாம் சொல்கிறோம். இந்த முழு உம்மத்தும் செய்து ஏதாவது ஒரு விஷயத்துல தெளிவான முறையில் ஆய்வாளர்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்ட விஷயத்தில் அவங்க முழுமையாக ஒரு ஒட்டுமொத்த கருத்தில் இருந்தால் முதலாவது இறுதி பெற்றுவிட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah